மந்திரியாரே, நீங்க எனக்கும் நம்ம ராஜ்யத்துக்கும் நிறைய செஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய சார்பா இந்த பரிசை நீங்க ஏத்துக்கணும். என்னுடைய விசேஷ ஆலோசகருக்கு ஒரு விசேஷ பரிசு. ரொம்ப நன்றி மகாராஜா. அரசே, ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, என் பார்வை உங்க உள்ளங்கையில படும்போது அங்க எனக்கு ஒரு முடி கூட தெரியவே இல்லையே. உள்ளங்கையில முடியா? நீ சொல்ல வந்ததோட அர்த்தம் என்ன ராமகிருஷ்ணா? ஒண்ணு இல்ல மகாராஜா, நீங்க தானம் செய்யறதுல ஒரு வள்ளல். உங்களை விட அதுல சிறந்தவங்க யாரும் இருக்க முடியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க தானம் கொடுத்து கொடுத்து உள்ளங்கை பொராசி அதுல ஒரு முடி கூட வளராம போயிடுச்சுன்னு சொல்ல வரேன். அற்புதம் பண்டிதனே ராமகிருஷ்ணா. கொஞ்சம் இரு. இது உன்னோட புத்திசாலித்தனத்துக்காக. பண்டிதனே ராமகிருஷ்ணா, என்னுடைய உள்ளங்கையில முடி இல்ல. ஆனா நான் ஒரு விஷயம் கவனிச்சேன், உன்னுடைய உள்ளங்கையிலயும் முடி இல்லையே. அது எப்படி? பண்டித ராமகிருஷ்ணா, நீ ஏன் இப்படி மகாராஜா முன்னாடி வெட்டியா பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரியல. இங்க பாரு, இங்க பாத்தியா, என் உள்ளங்கையில கூட ஒரு முடி கூட இல்ல. அதான் எங்களுக்கு தெரியுமே. மகாராஜா, குருதேவர் கையிலயும் என் கையிலயும் ஏன் முடியலன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்க தானத்தை வாங்கி வாங்கியே உதிர்ந்து போயிடுச்சு. அப்படிதானா குருவே? சிறப்பா சொன்னீங்க பண்டித ராமகிருஷ்ணா. அற்புதம் பண்டிதனே ராமகிருஷ்ணா. கொஞ்சம் இரு. இதையும் வாங்கிக்க. பண்டிதனே ராமகிருஷ்ணா, என் மனசுல இன்னொரு சந்தேகமும் இருக்கு. அது என்னன்னா, என்னுடைய உள்ளங்கையிலையும் உன்னுடைய உள்ளங்கையிலையும் குருதேவரோட உள்ளங்கையிலையும் ஏன் முடியலன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. ஆனா ஒரு விஷயம், இங்க இருக்கிற யாரோட உள்ளங்கையிலையுமே முடியலையே. அது எப்படி? மகாராஜா, தானம் கிடைச்சவங்களுக்கு அதை வாங்கி வாங்கி உள்ளங்கையில இருந்து முடி கொட்டி போயிடுச்சு. ஆனா கிடைக்காதவங்க அவங்க கைகளை அவங்களே பிசைஞ்சுக்கிட்டாங்க. அதனால அவங்க கையிலயும் முடி உதிர்ந்து போயிடுச்சு. அற்புதம் பண்டிதனே ராமகிருஷ்ணா, அற்புதம். உன்னுடைய இந்த சமயோசித புத்திக்கு ஈடு இணையே இல்லை. இந்தா, இதுவும் உனக்கு தான். நன்றி மகாராஜா. நன்றி. என்ன பாக்குறீங்க குருஜி? இதுக்கு பேரு தான் புத்திசாலித்தனம். பண்டிதர் ராமகிருஷ்ணன் உங்களோட அதிகமான பரிசு வாங்கி இருக்காரு. நான் இன்னைக்கு மறுபடியும் பண்டிதன் ராமகிருஷ்ணனோட புத்திசாலித்தனத்தை பாராட்டியே ஆகணும். ராமகிருஷ்ணன் மட்டும் இல்லைன்னா என் தாத்தாவோட புனிதமான தலைப்பாகை என்னுடைய தலைய அலங்கரிக்க வாய்ப்பு இருந்திருக்காது. அந்த தலைப்பாகையை தேடி கண்டுபிடிச்சது பண்டிதன் ராமகிருஷ்ணன் தான். நான் எப்பவும் ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்கேன். எனக்கோ நம்ம விஜயநகர ராஜ்யத்துக்கோ ஏதாவது பிரச்சனை வரும்போதெல்லாம் பண்டிதன் ராமகிருஷ்ணன் உடனடியா ரொம்ப சீக்கிரமே அதுக்கு தீர்வை கண்டுபிடிச்சிடறான். பண்டிதனே ராமகிருஷ்ணா, உனக்கு நன்றி. ராமா ராமா ராமா, இவனை நான் ஏதாவது செஞ்சே ஆகணும். எனக்கு கிடைக்க வேண்டிய எல்லாத்தையும் அவன் பறிச்சுக்கிட்டு போயிடுறான். கூடிய சீக்கிரத்திலேயே உன் கதையை முடிக்கிறேன் பண்டித ராமகிருஷ்ணா. மகாராஜா, இன்றைய இந்த விழாவில் நாங்க ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதுக்கு உங்க அனுமதி வேணும். வரப்போறவரு போர்ச்சுகல் நாட்டோட பெரிய மந்திரவாதி. நிச்சயமா மந்திரியாரே, அனுமதி உண்டு. அவரை உள்ள வர சொல்லுங்க. சரிங்க மகாராஜா. ஆளு வருவாங்கன்னு பார்த்தா பொட்டியை கொண்டு வந்து வச்சிருக்காங்க.
ஆச்சு. ஏய், என்னது இங்க என்ன நடக்குது? அற்புதம் மந்திரவாதி அவர்களே. வணக்கம் மகாராஜா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மகாராஜாவோட கஜானாவை கொள்ளையடிக்கிறதுக்கு இன்னொருத்தன் புதுசா வந்துட்டான். இவன் ஒரு தொப்பில இருந்து முயலையோ புறாவையோ எடுப்பான், அப்புறம் தங்க நாணயங்களை அள்ளிட்டு போயிடுவான். ஆனா நான் தான் பெரிய இழிச்ச வாயன். மகாராஜா, என் பேர் மார்க்கஸ் தே பாம்பத்தூர். உங்களை பார்க்கறதுக்காக போர்ச்சுகல் இருந்து நான் வந்திருக்கேன். அப்பளம் பப்பளம். ஆமா, இது என்ன பேரு? அடே முட்டாள், அப்பளம் பப்பளம்லாம் கிடையாது. மாஜிஸ்தே அப்படம், அதான் ஒரு பேரு. Stupid old man. இது உங்களுக்கு புரியாது. அது மார்க்கஸ் தே பாம்பத்தூர். நீங்க என்ன சரியா தான் பாராட்டி இருக்கீங்க. ஏன்னா நான் தான் ஆச்சாரிய தாத்தாச்சாரியார். Stupid. ஆமா, நான் தான் இந்த ராஜ்யத்திலேயே மிகப்பெரிய. இப்ப நீங்க என்ன எந்த வார்த்தையை சொல்லி புகழ்ந்து பேசுனீங்க? Stupid. நான் தான் இந்த ராஜ்யத்திலேயே மிகப்பெரிய இசுப்பீடு. மார்சிஸ் அவர்களே, இவர்தான் அவரு. Foolish Indian, it's Marquis de Pompadour. மார்சிஸ் அப்பட்டம். மார்சிஸ் அப்பதம். It's Marquis. மார்சிஸ் அப்பதம். மார்சிஸ் அப்பதம். No, no, no. இந்த பூனை உங்களை எதுவும் செய்யாது. அதை எடுத்துட்டு போயிடுங்க. எனக்கு பூனைங்கன்னா ஆகாது. சரி மந்திரவாதி அவர்களே, நீங்க உங்களோட மந்திரங்களை ஆரம்பிங்க. நீங்க என்ன மந்திரங்களை செஞ்சு காட்ட போறீங்கன்னு பார்க்க நான் ரொம்பவும் ஆவலோட இருக்கேன். உத்தரவு மகாராஜா. அந்த கைக்குட்டை எங்க போச்சு மந்திரவாதி அவர்களே? நானா
மன்னிக்கணும் மகாராஜா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா மகாராஜா? இந்த மாதிரி மந்திர வித்தைகளை நம்ம விஜயநகர தெருக்கள்ல தினமும் யாராவது செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இதுல பாராட்டுற மாதிரி எதுவும் இல்ல, ஒண்ணுமே இல்ல. ஓகே மகாராஜா, இப்ப நான் உங்களுக்கு முன்னாடி காட்ட போற இந்த மந்திர வித்தை என்னோட மிக சிறந்த மந்திர வித்தை. பார்க்க விரும்புறீங்களா? சரி சரி சரி, கண்டிப்பா பாக்குறோம். சரி, இதுதான் மந்திரத்தோட உச்சம் மகாராஜா. இதை பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாரும் மூழ்கி போயிடுவாங்கன்றதுல எந்த வித ஆச்சரியமும் இல்ல. ஆனா ஒண்ணு மகாராஜா, இதை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க கோவப்படக்கூடாது. அனுமதி உண்டு. சரி, இதுக்கு முன்னாடி பார்க்காதத இப்ப பார்க்க போறீங்க. அடேங்கப்பா, இந்த மாதிரி தந்திர வித்தையை யாருமே பண்ண முடியாதா? இது என் தந்திர வித்தையுடைய மிக சிறந்த உதாரணம். அது உங்க கண்ணால நீங்க பார்க்க போறீங்க. உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், இது எல்லாமே ஒரு சித்து வேலை. சிறந்த தந்திரமா? இப்ப என்ன வித்தையை காட்ட போறாருன்னு தெரியல இந்த மாச்சிஸ். நீங்க பார்க்க விரும்புறீங்களா? கண்டிப்பா பாக்குறேன். காட்டுங்க காட்டுங்க. இங்க வாங்க. இதோ வரேன். இங்க வாங்க. காட்டுங்க. என் கண்களை பாருங்க. பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நல்லா பாருங்க. சுத்தமா தான் இருக்கு. நல்லா ஒத்து பாருங்க. பார்த்துக்கிட்டே இருங்க. குருஜி, குருஜி, குருதேவ், குருஜி, என்னாச்சு குருஜி, என்னாச்சு? என்ன குருதேவா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னோட பேர் என்ன? என் பேரா மணினா. என் கண்களை பாரு. பாக்குற ஒத்து பாரு. அழகான பூனை. மியாவ். என்ன சாப்பிடுற செல்லம்? மகாராஜா, இங்க என்ன நடக்குது? குருதேவா, நீங்க இந்த மந்திரவாதியோட சிறப்பான மந்திரத்தை பார்க்க ஆசைப்பட்டீங்கல்ல, இப்ப பாருங்க உங்க கையில அவரு எதை கொடுத்திருக்காருன்னு பாருங்க. பூனை. மார்டிஸ், மார்டிஸ், என்ன தூக்கி விடுங்க, என்ன தூக்கி விடுங்க. ஆஹா, நான் இப்படி ஒரு மந்திரத்தை பார்த்ததே இல்ல. லொம்பாலுமே பண்ணல. தம்பி, இங்க வா.
என் கண்களை பாரு. பாருங்க மகாராஜா, என்ன இதெல்லாம்? இவரோட விளையாட்டுத்தனத்துக்கு அளவே இல்லாம போய்கிட்டு இருக்கு மகாராஜா. மகாராஜா, என்ன இது? மார்ச்சிஸ் 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 அப்பத்தம், இதெல்லாம் நிறுத்து. என்னடா என்ன? காப்பாத்துக்க மகாராஜா. வேண்டாம் வேண்டாம் குருதேவா, குருதேவா பொறுமையா இருங்க. மகாராஜா, என்ன காப்பாத்துக்க. டேய் வேண்டாம் 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 மகாராஜா, மகாராஜா காப்பாத்துக்க. காப்பாத்து மார்ச்சிஸ். மந்திரவாதி அவர்களே, போதும் போதும். சிரிச்சு சிரிச்சு வயிறெல்லாம் வலிக்குது. நிறுத்துங்க நிறுத்துங்க. கிட்ட வந்த உன்னை அடிச்சு கொன்னுடுவேன் மகாராஜா. நான் இங்க எப்படி வந்த மகாராஜா? மகாராஜா மகாராஜா, ஒரு விஷயத்தை நாம ஒத்துக்கிட்டே ஆகணும். வசியப்படுத்துற வித்தைக்கான முழு உதாரணமே இவர்தான். ஆமா குருதேவா, அவர் உங்களையும் மணியையும் எப்படி வசியப்படுத்தினாரு பாத்தீங்கல்ல? மகாராஜா, இதுதான் என் மிக சிறந்த தந்திரம். வசப்படுத்துற வித்தை. இதை வச்சு நான் யார வேணும்னாலும் என்ன வேணும்னாலும் பண்ண முடியும். ஆனா இந்த விஷயம் அவங்களுக்கு மட்டும் தெரியவே தெரியாது. மந்திரியாரே, மகாராஜா, மந்திரவாதி அவர்களுக்கு ஒரு சிறப்பான பரிசை நீங்க கொடுக்கணும். Foolish Indians. என்ன மந்திரவாதி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இது எல்லாமே ஏமாத்து வேலை. எனக்கான உண்மையான பரிசு உங்க தலைப்பாகை தான் மகாராஜா. நான் அந்த தலைப்பாகையை பறிச்சுட்டு போய் உங்களோட, உங்க விஜயநகர மக்களோட இந்த நாட்டோட சுயமரியாதையை அழிக்க போறேன். இந்த நாட்டோட ரொம்ப சக்தி வாய்ந்த ராஜா, என் போர்ச்சுகல் நாட்டு ராஜா முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கணும். இன்னும் கூடிய சீக்கிரத்துல. மார்ச்சிஸ், கொஞ்சம் இருங்க கொஞ்சம் இருங்க கொஞ்சம் இருங்க. மார்ச்சிஸ், நீங்க உண்மையிலேயே ரொம்ப திறமையான தந்திரக்காரர் தான். உங்களோட கலை அற்புதமானது. மார்ஷஸ் எலே மார்க்கேஸ். சரி அப்பத்தம் அவர்களே, நான் உங்களை மாதிரி ஒரு மகா கலைஞனை சரியா கவனிக்காம போயிட்டேன். அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். No problem. Foolish Indian. ஆமா ஆமா. இந்த கிழவனுக்கு என்ன ஆச்சு? இவரை போய் இப்படி பாராட்டிக்கிட்டு இருக்கான். அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி இருந்தே ஆகணும். அது எனக்கு ஒரு ஆசை இருக்கு. நீங்க என் கூட அவரு கூட என் வீட்டுக்கு வந்து விருந்து சாப்பிட்டீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். என்ன இந்த கிழவன் இப்படி வழிஞ்சுக்கிட்டு இருக்கான்? பிச்சைக்காரனுக்கே இவன் பிச்சை போடாதவன், இவனை போய் விருந்துக்கு கூப்பிடுறான். இவன் மட்டும் என் அழைப்பை ஏத்துக்கிட்டு என் வீட்டுக்கு வந்தான்னா இவனை நான் ராமகிருஷ்ணனுக்கு எதிராக பயன்படுத்துவேன். அப்புறம் ராமனோட கதையை முடிச்சிருவேன். இந்த இந்தியன்ஸ் எல்லாருமே முட்டாளுங்க. நான் உன்னை என்னோட அடிமையாக்கி அந்த கிருஷ்ண தேவராயோட தலைப்பாகைய உன்னை வச்சு எடுக்க போறேன். You old man, நீதான் என்னோட ஆயுதம். மகாராஜாவோட தலைப்பாகை எனக்கு சொந்தமாகும். அப்புறம் உங்க விஜயநகரத்துடைய சுயமரியாதை அழிஞ்சு போயிடும். இது எல்லாமே என்னோட சித்து விளையாட்டு. உங்க ராஜ்யத்தை எங்க போர்ச்சுகல் நாட்டுக்கு முன்னாடி பணிய வைக்கிறதுக்கு எனக்கு உதவியா இருக்க போறது நீ. ரெண்டாவதா நான் தேர்ந்தெடுக்க போறது உங்க மகாராஜாவை.
உங்களை நான் வசப்படுத்திக்கிட்டு உங்க ராஜ்யத்தை அழிக்க போறேன். முட்டாளுங்க. அவன் மனசுல பெரிய மந்திரவாதி நினைப்பு. என்னையா குரங்கா மாத்தனா? இப்ப பாரு நான் என்ன பண்றேன்னு. இதை சாப்பிட்டுட்டு நீ ஓடுன்னு ஓட போறியா? இந்த பேதி மருந்தை சாப்பிட்டுட்டு சுத்தி சுத்தி கொல்ல பக்கம் ஓட வேண்டியதுதான். அமைதி அமைதி. இப்ப இருக்கு பாருடா உனக்கு. வாங்க வாங்க மார்ச்சிஸ், வாங்க வாங்க. என்னது இது? நீங்க இதுக்கு பயப்படாதீங்க. இது ரொம்ப ரொம்ப சாந்தமான பூனை. யாரையும் கடிக்காது. இது பார், போய் இந்த பூனைக்கு பால் எடுத்துட்டு வா. இங்க வா. சொல்லுங்கள் எஜமான். இத முதல்ல வெளியே கொண்டு போய் அங்க பால் எடுத்து ஊத்து. இதை என் பக்கத்துல கூட கொண்டு வரக்கூடாது, புரிஞ்சுதா? சரிங்க குருஜி, அப்படியே செஞ்சிடுறேன். என் அழைப்பை ஏத்துக்கிட்டு நீங்க எங்க வீட்டுக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ ருசியான ஒரு சாப்பாடு இந்த மொத்த விஜயநகரத்திலயும் உங்களுக்கு வேற எங்கேயுமே கிடைக்காது மார்ச்சிஸ். அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இது அந்த அளவுக்கு ருசியா இருக்கும். என்னோட கணவரே உங்களை இந்த வீட்டுக்கு விருந்துக்கு அழைச்சிருக்காருன்னா நீங்க அந்த அளவுக்கு புண்ணியம் பண்ணிருக்கீங்க. வாங்க உட்காருங்க. குருஜி 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 குருஜி. என்னடா என்ன? குருஜி இங்க வேண்டாம், நீங்க அந்த பக்கமா உட்காருங்க. அங்க எதுக்கு? இங்கேயே உட்கார்றேன். குருஜி விஷயம் என்னன்னா, இவரு நமக்கு விருந்தாளி இல்லையா? விருந்தாளி எப்பவும் வலது பக்கமா தான் உட்காரணும். அதுதான் நம்ம வீட்டுக்கு நல்லது அப்படின்னு யார் சொன்னது? அப்படின்னு சாஸ்திரங்கள்ல எழுதி இருக்கு. அத பத்தி தான் உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதே. அப்படியா? இங்க வா. அழைத்தீர்களா குருஜி? இப்பதான் தெரிஞ்சிருக்கு. Foolish Indians. இது என்ன மூட நம்பிக்கை? இடம் மாறி உட்கார்ந்தா என்ன ஆயிட போது? இவங்களோட முட்டாள்தனத்தை பயன்படுத்தி அந்த தலைப்பாக்கி நான் எனக்கு சொந்தமாக்கிக்க போறேன். என் வலையில விழ வைக்கிறேன். வாங்க 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 உட்காருங்க. வாங்க. சாப்பிடுங்க. நீங்க எங்க விருந்தாளி இல்லையா? முதல்ல நீங்க தான் சாப்பிடணும். சாப்பிடுறா சாப்பிடுறா. எங்க பாருங்க பண்டிதரே, உங்க சாப்பாடு ரொம்ப ரொம்ப ருசியா இருக்கு. ஆமாம் மார்ச்சிஸ் அவர்களே, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, மாந்திரிகர் அவர்களே, ஒரு விஷயம் சொல்லுங்க. உங்களோட இந்த வசப்படுத்துற வித்தையால யார வேணும்னாலும் உங்களால வசப்படுத்திட முடியுமா? பூரி பூரி சுவாமி, பூரி சாப்பிடுங்க. குடுங்க குடுங்க. கண்டிப்பா யார வேணும்னாலும் என்னால வசப்படுத்த முடியும். யாரா இருந்தாலுமா? யாரா இருந்தாலும். சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இதுதான் ருசியான சாப்பாட்டுக்கு அறிகுறி. ஆமா, எந்த அளவுக்கு மசாலா போட்டு எவ்வளவு எண்ணெயை ஊத்தி உங்க ஊர்ல மட்டும்தான் சாப்பிடுவாங்க. அதனால தான் நீங்க எந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருக்கீங்க. சாப்பிடுங்க. என்ன சத்தம் இந்த நேரம்? என்னாச்சு இந்த ஆளுக்கு? என்ன வசப்படுத்தி குரங்கு மாதிரி மாத்தனா இல்ல, இப்ப நீயே குரங்க மாதிரி அங்க எங்க எகிரி எகிரி குதிச்சுக்கிட்டு இருக்க போற. சுவாமி, போஜனம் ருசியா இருக்குல்ல? உப்பெல்லாம் எதுவும் குறைவா இல்லையே? இல்ல இல்ல, சரியா இருக்கு. வாங்க உட்காருங்க. என்ன பண்ணீங்க பண்டிதர்? இதுல என்ன கலந்தீங்க? அது வந்து இதுல மசாலா, பசுவோட நெய், அதோட என் அன்பு கலந்திருக்கேன். இருங்க, நான் இன்னும் கொஞ்சம் கொண்டு வரேன். நீங்க சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. இவதான் என்னோட மனைவி வருணமாலா. இவளை உங்களால வசப்படுத்த முடியுமா? என்னால இப்ப என்ன வசப்படுத்திக்க முடியல. இதுல இவங்களை எப்படி என்னால வசப்படுத்த முடியும்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே நீங்க யாரா இருந்தாலும் வசப்படுத்த முடியும்னு சொன்னீங்க. ஆனா இப்ப முடியாது. இவ்வளவு இருங்க. அப்படியே வந்துடுச்சு. என்னாச்சு இவனுக்கு? அட வா குண்டப்பா, இப்ப எதுக்கு கோபமா இருக்க? வந்து சாப்பிடு வா. எனக்கு வேண்டாம், நான் சாப்பிட மாட்டேன். அட
அந்த மந்திரவாதி பெரிய பெரிய ஆளுங்களை கூட வசியப்படுத்திருக்காரு தெரியுமா? நீ வெறும் சின்ன பையன் தானே. நான் ஒண்ணு சின்ன பையன் கிடையாது, சின்ன பையன் கிடையாது. நீ சொன்னது சரிதான். நீ சின்ன பையன் கிடையாது. ஒருவேளை சின்ன பையனா இருந்தா அப்படி சீறி பாஞ்சு தாத்தாச்சாரியரே முட்டி சாச்சிருப்பியா? நீயும் என்ன வெளுப்பேத்தலையாலாமா? சரி சரி, மன்னிச்சுக்க. இப்ப கோபத்துல பூதமா மாறி என் மேல சீறி பாஞ்சிட மாட்டல்ல? எடுத்துக்க. அல இப்ப எல்லாத்தையும் எடுத்துக்கிறது. அம்மா உனக்கு ரொம்ப பிடிச்ச சாம்பார் செஞ்சு வச்சிருக்காங்க, இதை எடுத்துக்க. அப்படியா? சரி, உனக்கு சாப்பாடு வேணும்னா விட்டுடுப்பா. ஆனா எனக்கு பயங்கரமா பசிக்குது. அடடா, இந்த சாப்பாடு ரொம்ப ருசியா இருக்கும் போல இருக்கே. ஆஹா, வாசனை ஆள தூக்குதேமா. நான் இத பூந்து விளையாட போறேன். உன் சமையல அடிச்சுக்க முடியாதுமா. அட கடவுளே, என்னாச்சு உங்களுக்கு? அது என்னன்னா என்னோட பேண்ட். அதுக்கு என்னாச்சு? சுவாமி, இங்க பாருங்க, அவரு சாப்பாட்டை சரியாவே சாப்பிடல. வந்து உட்கார சொல்லுங்களேன். அட கடவுளே, ஒரு விஷயம் சொல்லுங்க. உங்களால இவளை வசப்படுத்த முடியுமா? இப்போ என்னால எதுவும் முடியாது. ஏன் முடியாது? வசப்படுத்துங்க. Foolish man. இவனால மட்டும்தான் அரண்மனைக்குள்ள ஈஸியா போயிட்டு வர முடியும். அதனால தான் விட்டு வச்சிருக்கேன். தலைப்பாகைய திருடுறதுக்கு இவனோட உதவி தேவை. இல்லைன்னா நான் இவனை எங்கேயே புதைச்சிருப்பேன். என்ன யோசிக்கிறீங்க? ஒருவேளை நீங்க இவளை வசப்படுத்திட்டீங்கன்னா என்னால நிம்மதியா இருக்க முடியும். இன்னொரு விஷயம், நீங்க மட்டும் நான் சொன்ன மாதிரி செஞ்சீங்கன்னா நீங்க என்ன சொன்னாலும் அதை நான் கண்டிப்பா செய்வேன். சரி, போங்க, போய் வசப்படுத்துங்க. என்னோட கண்களை பாருங்க. பாரு வருணமாலா, நல்லா பாரு. என் கண்ணை நல்லா ஒத்து பாரு. நீ விலகாம போயிடுவ. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டயே வந்து இப்படி எல்லாம் பேசுவே? நான் உன் கண்களை உத்து பாக்குறதா? உனக்கு வெக்கமா இல்ல? நான் ஒரு பதிவிரதை பெண். வேற ஒரு ஆணோட கண்களை உத்து பாக்குறதை விட பாவம் எதுவுமே கிடையாது. உன்னை நான் எரிச்சு சாம்பலாக்கிடுவேன். போயிடுங்கிறது. பாண்டிதரே, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. இன்னைக்கு உன்னை என்ன பண்ற பாரு. கண்ணைய உத்து பார்க்க சொல்றேன். அவனை இன்னைக்கு என்ன பண்ற பாருங்க. நிறுத்துன்னு சொல்றேன்ல. சுவாமி, நீங்க மட்டும் இன்னைக்கு உங்க மேல ஆணேன்னு சொல்லாம இருந்திருந்தீங்கன்னா நான் இன்னைக்கு இவனோட கதையை முடிச்சிருப்பேன். அமைதியாரு. முதல்ல நீ கொஞ்சம் உள்ள போ. இனிமே இது பக்கம் வராதே. உள்ள போ. நான் யாருன்னா எனக்கு கூடிய சீக்கிரம் தெரிய வரும். இடியட். ஏன் இவனை இப்படி தொல்லை பண்ற? இவன் தப்பு எதுவுமே இல்ல. அந்த மந்திரவாதியோட வசியத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. சரியா சொன்னீங்கம்மா. ஆனா ஒண்ணு சொல்லி ஆகணும். இவன் அந்த தாத்தாச்சாரியரை துரத்துனா பாருங்க, அத பாக்கும்போது எனக்கு ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி பெரிய மாட்டை துரத்துற மாதிரி இருந்துச்சு. சாலதா, நீ என்ன ரொம்ப வெளுப்பேத்தல. ஆமா, இல்ல நான் அந்த ஆச்சாரியரை நினைச்சுதான் சிரிச்சிட்டு இருக்கேன். அப்படின்னா சரி. ஒருவேளை நம்ம ராஜ்யத்தோட பெரிய மகாராஜா யாராவது அந்த வசியத்துல விழுந்துட்டாங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுமே. ஆமாமா, நம்ம குண்டப்பா ஏதாவது பெரிய ஆயுதம் எடுத்திருந்தானா என்ன ஆகுறது? ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிருக்கும்ல. நீங்க சொல்றதும் சரிதான். இது உண்மையிலேயே ஒரு ஆபத்தான விஷயம்தான். நீங்க இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? ஆமா, என்ன சொல்ல வரலாமா? சீக்கிரம் சொல்லு. அதாவது
இந்த வசியப்படுத்துற வித்தையால யார வேணாலும் என்ன வேணாலும் பண்ண முடியும். யாரு மேல வேணும்னாலும் இதை பயன்படுத்தி அவங்கள பயன்படுத்திக்க முடியும். ஆனா இதை யாரு செஞ்சாங்கங்கிறதும் வெளியே தெரியாது. இது பயங்கர விஷயமா இருக்கே. உருப்படாத. ஏன்டா இப்படி பண்ண? நான் போட்ட எல்லா திட்டத்தையும் நாசமாக்கிட்டிய. குருஜி, இவன் என்ன அரசபையில குரங்கா மாத்தனா இல்ல, என்ன வச்சு எவ்வளவு சிரிப்பு காட்டினா, அதுக்கு பழி வாங்க வேண்டாமா? அதுதான் இந்த மாதிரி. இங்க இருந்து போயிடு. போ, போயிடு. குருஜி, நான் இன்னும் சாப்பிடவே இல்ல, சாப்பிட்டுட்டு வேணா கிளம்புறேன்னு. ஒழுங்கு மரியாதையா இந்த இடத்துல இருந்து ஓடி போயிடு. இல்லன்னா நீ வாழ்க்கை முழுக்க சாப்பிட முடியாத அளவுக்கு பண்ணிடுவேன். போ. அப்படியே ஆகட்டும் குருஜி. ஒரு சின்ன வேலை இருக்கு. அதுக்காக நீங்க எனக்கு ஒரு சின்ன உதவி செய்ய வேண்டியிருக்கு. அதை உங்களால ரொம்ப சுலபமா செஞ்சிட முடியும். ஒருவேளை நீங்க மட்டும் எனக்கு இந்த உதவியை செஞ்சீங்கன்னா நான் உங்களுக்கு எக்கச்சக்கமான தங்க நாணயங்களை பரிசா கொடுத்து உங்களை கௌரவிக்கிறேன். அப்படி என்ன வேலை அது? அது வந்து நீங்க அந்த பண்டித ராமகிருஷ்ணன் மேல உங்க வசிய வித்தையை ஏவி விடுங்க. அவனை எப்படியாவது நீங்க வசப்படுத்திடுங்க. அப்புறம் அவனை ஏதாவது ஒரு முட்டாள்தனமான காரியத்தை செய்ய வச்சு அவனோட அறிவையும் அவன் கௌரவத்தையும் நாம நாசமாக்கி ஆகணும். அந்த ராமா தன்னை ஒரு அறிவாளின்னு சாமர்த்தியசாலின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அவனை ஒரு கை பாத்துறேன். சொல்லுங்க, இந்த வேலையை உங்களால செய்ய முடியுமா? ராமகிருஷ்ணாவை விடு பண்டிதரே. இப்ப நான் என்ன சொல்ல போறனோ அதைத்தான் நீ செய்ய போற. என் கண்களை பாருங்க. பாக்குறேன். இப்ப கிளம்பு ஜோக்கர். மகாராஜாவோட தலைப்பாக என்கிட்ட கொண்டு வந்து கொடு. உத்தரவு. புதுசை கொண்டு வரணுமா பழச கொண்டு வரணுமா? மகாராஜா ஸ்ரீகிருஷ்ண தேவராயருடைய பொது தலைப்பாகை. அதுல தான் விலை மதிக்க முடியாத பொக்கிஷங்கள்லாம் இருக்கு. அந்த தலைப்பாகையை கொண்டு வா. இன்னைக்கு போகட்டுமா நாளைக்கு போகட்டுமா? Foolish Indian. வசப்படுத்துறதுக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்தோம், இப்ப அதை விட பெரிய முட்டாளாயிட்டான். நான் எப்ப போன்னு சொல்றேனோ அப்ப போனா போதும். இந்த வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் நான் தான் அவனை வசியப்படுத்தி செய்ய வச்சேன்னு கண்டிப்பா உனக்கு தெரிய போறதில்ல. நல்லா சாப்பிடுங்க மகாராஜா. இந்த சமையல உங்களுக்காகவே ஆசைப்பட்டு நானே என் கையால பண்ணேன். மகாராஜாவுக்கு தான் நான் செஞ்ச புளி சட்னினா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதனால தானே ஒரு சொட்டு கூட விடாம சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. உன் கையால செஞ்ச சாப்பாட்ட சாதாரணமானவங்களால சாப்பிட முடியுமா? நான் சொல்றது சரிதானே? இவர் புளிப்பு சாப்பிடக்கூடாதுன்னு ராஜ வைத்தியர் சொல்லிருக்காரு. அப்படி இருந்தும் என்ன பெரிய மகாராணி, அப்படி இருந்தும் என்ன, நான் ஆரோக்கியமா தான் இருக்கேன். நான் விஜயநகர சாம்ராஜ்யத்தோட சக்கரவர்த்தி கிருஷ்ணதேவராயன். எனக்கு ஒண்ணும் ஆகல, நீங்க கவலைப்படாதீங்க. வணக்கம் மகாராஜா. வணக்கம். பண்டித ராமகிருஷ்ணன், நல்லவேளை நீயே வந்துட்ட. நீயாவது அவருக்கு சொல்லி புரிய வை. நான் சொன்னா அவரு கேட்க மாட்டேங்கிறாரு. நீ சொன்னா கேப்பாருல. இப்போ இங்க என்ன பிரச்சனை பெரிய மகாராணி? என்ன நடந்தது? புளிப்பு சட்னியை சாப்பிடாதீங்கன்னு சொன்னா அததான் அவரு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. இப்ப நீயே சொல்லு, நான் என்னதான் பண்ணட்டும்? குருதேவாக்கு என்னாச்சு? ஏன் இப்படி வினோதமா நடந்து வராரு? அது வந்து மகாராஜா சொல்றதும் சரிதான் மகாராணி. நீங்க தேவையில்லாம கவலைப்படுறீங்க. இந்த சாதாரண சின்ன விஷயம் நம்ம மகாராஜாவை என்ன செஞ்சிடும்? இவர் விஜயநகர மகாராஜா, பலசாலி. அதுவும் இல்லாம புளிப்புங்கிறதும் உடம்புக்கு ரொம்ப நல்லது தானே? பண்டித ராமகிருஷ்ணா, நீ என்ன சொல்ற? நீங்களே கேட்டீங்கல்ல, பண்டிதன் ராமகிருஷ்ணனுக்கு உங்களை விட நிறைய விஷயங்கள் தெரியும்ல. நீயே சொல்லு பண்டிதனே ராமகிருஷ்ணா, உங்க மகாராணி கிட்ட சொல்லு, இந்த புளிப்பால என்ன லாபங்கள் இருக்குன்னு சொல்லு. சொல்றேன். இதுல முதல் லாபம் என்னன்னா மகாராஜா, அதிகமா புளிப்பு சாப்பிடுறவங்க வீட்டுல கொலையோ கொள்ளையோ நடக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. அப்புறம் அவங்கள பாம்பு என்னைக்குமே கிடைக்காது. அப்புறம் மூணாவது விஷயம், அவங்களுக்கு என்னைக்கும் வயசே ஆகாதுன்னு சொல்லுவாங்க. என்ன குருதேவரே, நான் சொல்றதெல்லாம் சரிதானே? பண்டிதனே ராமகிருஷ்ணா,
நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியல. கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? சொல்றேன் மகாராஜா. அதிகமா புளிப்பு சாப்பிடுற ஒரு மனுஷன் எப்பவும் இருமிக்கிட்டே இருப்பாங்க. அதனால அவங்க வீட்டுக்குள்ள கொள்ளையர்கள் வர முடியாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் சக்தியை இழந்து தடியை வச்சுக்கிட்டு நடப்பாரு. அதனால பாம்பு கடிக்க வரதுன்னு கிட்ட கூட நெருங்காதுன்னா பாருங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, புளிப்பு அதிகமா சாப்பிடுறதால நோய்வாய்ப்பட்டு ரொம்ப சின்ன வயசுலயே பரலோகம் போயிடுவாங்க. அப்படிதான் வயசாகாதுன்னு சொல்ல வரேன். சரி, ஒரே நாள்ல இவ்ளோ புளிப்பை எப்படி சாப்பிட முடியும்? இத இங்க இருந்து உடனே கொண்டு போயிடுங்க. நான் 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 ஓய்வு எடுக்கணும். போங்க. கண்டிப்பா மகாராஜா, கண்டிப்பா. பரவாயில்ல மகாராஜா, நான் உங்களுக்காக ஒரு இனிப்பு செஞ்சு கொண்டு வரேன். பண்டிதனே ராமகிருஷ்ணா, நீ உண்மையிலேயே அற்புதமானவன், ஒரு ஞானி. இன்னைக்கு நீ ஒரு விஷயத்தை புரிய வச்சுட்ட. இந்த புளிப்பு இருக்கே, அது நம்ம எதிரிகளோட தாக்குதலை விட ரொம்ப ஆபத்தானது. எனக்கு புரிஞ்சு போச்சு. இனிமே புளிப்பு சாப்பிட மாட்டேன். சரி பண்டிதனே ராமகிருஷ்ணா, இப்ப நான் கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும். அதுக்கப்புறம் நான் உங்க எல்லாரையும் தர்பார்ல சந்திக்கிறேன். பாப்போம். அரசை, நீங்க நல்லா ஓய்விடுங்க. உத்தரவு வாங்கிக்கிறேன். வாங்க குருதேவா. குருவே, குருவே, என்னாச்சு உங்களுக்கு? மகாராஜா ஓய்வெடுத்துக்க போறாராம். வாங்க போகலாம். ஆமா வாங்க. வர மகாராஜா. வா ஃபுல்லிஷ் இண்டியன், அந்த தலைப்பாக என்கிட்ட கொடுத்துரு. அதுக்கப்புறம் இந்த விஜயநகரம் அவமானப்படும். எனக்கு என்னோட நாட்டில் கௌரவம் கிடைக்கும். வா கொடு. வணக்கம் குருதேவா. உங்க வயிறு என்ன இப்படி வீங்கி இருக்கு? நேத்து ராத்திரி நீங்க அதிகமா சாப்பிட்டீங்க இல்ல? அப்படியே இருந்தாலும் வயிறு இந்த அளவுக்கு வீங்கி போகாதா? ஏன் இப்படி? ஃபுல்லிஷ் இண்டியன், என்னோட பிளானுக்கு நடுவில் வந்துட்டான். இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும் போல இருக்க. இவ இருக்கும்போது என்னால் அதை வாங்க முடியாது. குருஜி, அது என்னன்னு என்ன பார்க்க விடுங்க. திறந்து பாக்குறேன். என்ன காரியம் பண்ணிட்டீங்க? இது தெரிஞ்ச மகாராஜா உங்களை தூக்குல தொங்க விட்டுருவாரு. கூட நானும் தொங்கணும். இதெல்லாம் ஒரு பொழப்பா? குருஜி, குருதேவா, இப்ப குருஜி சுய நினைவுல இல்ல. இந்த பொண்ணான வாய்ப்பை நான் எப்படியாவது இப்ப பயன்படுத்தியே ஆகணும். இந்த பாய்த்திய எல்லாத்தையும் கெடுத்துட்டான். என்னது இது? என்னன்னு தெரியலையே. என்னவா இருக்கும்? நல்லா பாத்துக்கோ. ஐயோ, மகாராஜாவோட தலைப்பாகையா? நீ இப்ப திருடவும் ஆரம்பிச்சிட்டியா? நான் எதுக்காக மகாராஜாவோட தலைப்பாகையை திருட போறேன்? இந்த மட்டமான காரியத்தை நீங்க தான் செஞ்சிருக்கீங்க குருஜி. நீங்க தான். என்ன? உங்களுக்கு இயற்கையாவே திருட்டு பொழப்பு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீங்க திருட்டுல எல்லாத்தையும் மிஞ்சி உச்சத்தை தொட்டுட்டீங்க. நீங்க என்ன விட மிகப்பெரிய முட்டாளா இருக்கீங்களே குருஜி. நான் மட்டும் உங்க கூட இருக்கிறது அந்த மகாராஜாவுக்கு தெரிஞ்சா உங்களை மட்டும் தூக்குல போட மாட்டாரு, என்னையும் தொங்க விடுவாரு. நான் எதையும் அனுபவிக்காம போய் சேர்ந்துருவேன். உங்க முட்டை கண்ணு பிதுங்குற மாதிரி அப்புறம் தூக்குல என் முட்டை கண்ணு பிதுங்க. குருஜி நீங்களே வச்சுக்கீங்க. வேண்டாம், இது எனக்கு பிடிக்கல. வாசு தெரியல. இப்போ இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது? நல்லா மாட்டிக்கிட்டேனே. மகாராஜா என்ன உயிரோட விட மாட்டாரு. ராமா, வணக்கம் ஆச்சாரியாரே. வணக்கம் குருதேவா. வணக்கம் வணக்கம். நல்லா இருங்க. என்ன விஷயம் குருதேவா? பிரச்சனை எதுவும் இல்லையே?
பாக்கறதுக்கு முகத்துல விசித்திரமா ஏதோ தெரியுதே. தெரிஞ்சிருச்சு. என்ன விஷயம்? எதை மறைக்கிறீங்க? என்ன என்ன மறைக்க போறேன்? நான் எதுக்காக மறைக்கணும்? ஏன் மறைக்கணும்? இல்ல நான் என்ன கேட்க வந்தேன்னா உங்க உடல்நிலை நல்லதானே இருக்கு. ஏன் இந்த தேவையில்லாத கேள்வி எல்லாம்? நீ தான் பாக்குறல்ல, நான் நல்லா தானே இருக்கேன். ரொம்ப ஆரோக்கியமாவும் திடமாவும் இருக்கேன். புலியோட தும்பிக்கைய புடிச்சு தூக்கி வீசிடுவேன். ஆனா ஆச்சாரியாரே, புலிக்கு தான் தும்பிக்கையே இருக்காதே. அது எங்களுக்கும் தெரியும். காலாவது இருக்கு இல்ல மந்திரியாரே? வாழ தும்பிக்கைன்னு தும்பிக்கைய வாழணும் ஏதாவது மாத்தி மாத்தி சொல்லுவாரு. இதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்ல அது இல்ல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இருந்தாலும் வால் தான், தும்பிக்கை தான். அப்படி இருக்கும்போது நீங்க அதாவது வாளை எப்படி தும்பிக்கைன்னு சொல்லுவீங்க? இது அனாவசியமான கேள்வி ராமகிருஷ்ணா. நான் எதை வேணாலும் எப்படி வேணாலும் சொல்லுவேன். அதுல உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல ஆச்சாரியாரே, ஒரு நிமிஷம் நீங்க என்னத்த தெளிவா யோசிக்கிறது? நான் தெளிவா தான் இருக்கேன். நீ தான் குழம்பு அடடட, போயிருக்க. இருங்க. நீங்க எதுக்கு அனாவசியமா வாக்குவாதம் பண்றீங்கன்னே தெரியல. கொஞ்சம் பொறுமையா இருங்க. யாருக்கும் தெரியாம தலைப்பாக எடுத்துக்கிறேன். எனக்கு இப்போ தலையே சுத்துதுப்பா. கடவுளே. குருதேவா, அது இருக்கட்டும். காலையில இருந்தே பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு உங்க நடவடிக்கையே ஏதோ சரியில்லையே. நீங்க உடனே போய் ராஜ வைத்தியரை பாக்குறதா நல்லது. இத பாரு பண்டித ராமகிருஷ்ணா, நீ ஒண்ணு என் மேல அனுதாபம் காட்ட வேண்டிய அவசியம் இல்ல. உன் வேலையை மட்டும் நீ பாரு. தயவு செஞ்சு என் முன்னாடி நிக்காத, கிளம்பு. நான் எதுக்கு போகணும்? நான் உங்ககிட்ட என்கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்ல. அதெல்லாம் முடியாது, நான் பேசுறேன். கிளம்பு இங்க இருந்து. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? பண்டித ராமகிருஷ்ணா, வாங்க போலாம். அதான் கூப்பிடுறேன்ல, நீங்க போங்க. நன்றிங்க. இருக்கட்டும். நல்ல வேளை அவங்க போயிட்டாங்க. பிரச்சனை தீர்ந்தது. குருஜி, ஆ? உடனே போய் மகாராஜாவோட தலைப்பாகைய அங்கேயே வச்சுட்டு வந்துருங்க. இல்லன்னா உங்க தலை இருக்காது, என் தலையும் இருக்காது. கிளம்புங்க, சீக்கிரமா கிளம்புங்க. என்னது? மகா மந்திரியோட தலப்பாகையாச்சே. மகாராஜா தலப்பாகை எங்க? தெரியல குருஜி, அதுக்குள்ள எங்க மந்திரி எங்க? போயிருக்கோம்? அவர் போயிட்டாரு. Foolish Indian. தன்னோட தலைப்பாக எதுன்னு கூட தெரியல. இன்னைக்கு நீங்க கொஞ்சம் வித்தியாசமா தெரியுறீங்க மந்திரியாரே. பண்டிதர் ராமகிருஷ்ணா, முதல்ல இப்ப நான் கம்பீரமா இருக்கனா இல்லையான்னு சொல்லுங்க. கண்டிப்பா ரொம்ப கம்பீரமா இருக்கீங்க. பார்க்க மகாராஜா மாதிரியே இருக்கீங்க. அட, என்னாச்சு பண்டிதர் ராமகிருஷ்ணா? ஏன் கத்துறீங்க? என்ன? சீக்கிரம் வா, மகாராஜாவோட தலப்பாகையை எடுத்தாகணும். காலையில எந்திரிச்சு யாரு மூஞ்சில முழிச்சனோ தெரியல. ஒருவேளை குருஜி எந்திரிச்சு இன்னைக்கு உங்க முகத்துல முழிச்சிருப்பனோ. இந்த ஜென்மத்துல இவங்களுக்கு அறிவே வராது. அட, மேல என்ன இருக்கு? தலப்பாவா? இது என்னோட தலப்பாகையாச்சே. இந்த மாதிரியான தலைப்பாகைய நீங்க வேற எங்கேயுமே பண்டிதர் ராமகிருஷ்ணா, இது மகாராஜாவோட தலப்பாகையாச்சே. என் தலையில எப்படி வந்துச்சு? தெரியல மந்திரியாரே. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா தெரியும். இது மட்டும் மகாராஜாக்கு தெரிய வந்ததுன்னா அப்புறம் உங்களுக்கு தலையே இருக்காது. பண்டிதர் ராமகிருஷ்ணா, இது எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாது. நான் நிரபராதி. அமைதியா இருங்க. இது என்ன புது பிரச்சனையா இருக்கு? சரி, இந்த தலப்பாகை எப்படி வந்துச்சுங்கிற கதையெல்லாம் அப்புறமா பேசிக்கலாங்க. இப்போதைக்கு நாம தூக்கு மேடை ஏறாம தவிர்க்கணும். அதுக்கு இந்த தலப்பாகை முதல்ல எங்க இருந்துச்சோ அங்கேயே கொண்டு போய் வச்சிடணுங்க. நில்லுங்க. மகாராஜாவோட தலப்பாகையை ஒளிச்சு வைக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படித்தானே? இல்லையே, அப்படி எதுவும் இல்லையே. குருதேவா, எனக்கு என்னமோ இந்த சதிக்கு பின்னாடி நீங்க தான் இருக்கீங்களோன்னு சந்தேகமா இருக்கு. எனக்கு இப்பதான் புரியுது. இதுக்காக தான் காலையில இருந்தே நீங்க ஒரு மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்கீங்களா? மகாராஜாவோட தலப்பாகையை திருடிட்டு அதை எங்க கிட்ட இருந்து மறைக்க பாத்திருக்கீங்கல்ல? இல்ல அப்படிலாம் ஒண்ணு இல்ல. நீ ஏன் இப்படி கண்டபடி உளர்ற? எனக்கும் அந்த தலப்பாகைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு சொல்லு. அப்படிங்களா? அப்ப மந்திரியாருடைய தலப்பாகை உங்க கையில என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? மாறி போச்சுல்ல. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலி. நீங்க இந்த சூழ்நிலைய ரொம்ப அற்புதமா கண்டுபிடிச்சிட்டீங்க. இதத்தான் ரொம்ப அதிபுத்திசாலித்தனம்னு சொல்லுவாங்க இல்லையா குருதேவா? பாத்தீங்களா? ஆனா ஆச்சாரியாரே, இந்த தலப்பாக உங்களுக்கு எப்படி கிடைச்சது? மந்திரியாரே, இந்த ஆராய்ச்சியெல்லாம் அப்புறமா வச்சுக்கலாம். முதல்ல இந்த தலப்பாகை எங்க இருந்துச்சோ அதே இடத்துல கொண்டு போய் வைக்கிறதுக்கான வழியை யோசிக்கணும். மகாராஜாவுக்கு பிடிச்ச தலப்பாகை எடுத்தது நாம தான் அவருக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம 4 பேருக்குமே மரண தண்டனை நிச்சயம் சொல்லிட்டேன். தலப்பாகையை கொடுங்க. தலையிலேயே வச்சிடறேன். இதை நீங்க வச்சுக்கோங்க. இல்ல வேண்டாம். வச்சுக்கோங்க. அட வச்சுக்கோங்க. வாங்க போலாம். சீக்கிரம் கொடுங்க, நான் பத்திரமா வச்சுக்கிறேன். மறைச்சுக்கிறேன். இந்த இந்தியன் எல்லாத்தையும் சொதப்பிட்டா. ஒருவேளை மகாராஜாவுக்கு என்கிட்ட தான் தலப்பாக இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா என்ன கண்டம் துண்டமா வெட்டிடுவாரு. அட கடவுளே, இது பாருங்க.
இந்த தலப்பாகை என்கிட்ட இருக்கிறத யாராவது பார்த்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த தலப்பாகையை நான் தான் திருடினேன்னு எல்லாரும் நினைச்சிருவாங்களே. அதுதானே உண்மை குருஜி, பொய் ஒண்ணும் இல்லையே. நீங்க அனாவசியமா பயந்துகிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் எதுவும் ஆகாது. ஏன்னா யாராவது இவரை பார்த்தா தானே இவர் மாட்டிக்கிறதுக்கு. நீ என்ன சொல்ற? என்ன சொல்ற? என் பிளான் எல்லாம் வீணா போயிடுச்சு. அந்த தலப்பாகையை மறுபடியும் உள்ள கொண்டு போயிட்டாங்க. பண்டித ராமகிருஷ்ணா, எனக்கு ஏதாவது ஆச்சுன்னு வையி, நான் உனக்கு சாபம் கொடுத்துருவேன். என்ன குருஜி இப்படி சொல்லிட்டீங்க? உங்களுக்கு தான் வாயே இருக்க போறது இல்லையே, அப்புறம் எப்படி சாபம் கொடுப்பீங்க? எப்படியோ மகாராஜா உங்க வாயை வெட்டிட்டு வாரு, அதுக்கப்புறம் உங்களை இழுத்துட்டு போய் தூக்குல தொங்க விட்டுருவாரு. உங்க கண்ணு பிதுங்கிடும். டேய் முட்டாள், என்ன ஏன்டா பயமுறுத்துற? நான் ஏற்கனவே பயந்து போயிருக்கேன். சொல்லவே இல்ல. காவல் அதிகாரி, காவல் அதிகாரி. என்னாச்சு? என்ன ஆச்சு? அட என்னாச்சுன்னு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதைத்தான் நாங்களும் கேட்கிறோம். என்ன ஆச்சு? அம்மா, நீங்க 3 பேரும் சேர்ந்து பின்னாடி யார ஒளிச்சு வச்சிருக்கீங்க? அது ஆச்சாரியார், தாத்தாச்சாரியார. அது என்னன்னா அவரு கைதானார்ல, அதான் தூக்குல தொங்க விட தூக்கிட்டு போறோம். என்ன பண்டிதர் ராமகிருஷ்ணா, என்கிட்ட கூட விளையாடுறீங்களே? சும்மா தானே சொல்றாரு, உண்மையே சொல்லுங்க. காவல் அதிகாரி, இப்படி பல்ல காட்டுறத விட்டுட்டு நம்ம ஊர்ல ஒரு திருடன் நுழைஞ்சிருக்கான், அவனை போய் பிடிக்கிற வேலையை பாருங்க. உடனே இங்க இருந்து கிளம்புங்க. அவனை கூடிய சீக்கிரம் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்க. சரி மந்திரியாரே. சீக்கிரமா போங்க, திரும்பி பார்க்காதீங்க. மந்திரியாரே, நல்ல நேரம் சமாளிச்சிங்க. ஆச்சாரியரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு திருட்டு யோசனையே வந்துச்சு. அப்படின்னா நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க? என்ன பார்த்தா உங்களுக்கு திருட மாதிரி தெரியுதா? ஐயோ, இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம்னா யார் கண்ணிலையாவது வசமா மாட்டிடுவோம். வாங்க போலாம். முன்னாடி பார்த்து போ, நான் பின்னாடி பார்த்துக்கிட்டே வரேன். வாங்க குருஜி. மகாராஜா, வாங்க வாங்க வாங்க. அட கடவுளே, கடவுளே. பண்டித ராமகிருஷ்ணா, இந்த சுமைய இதுக்கு மேல என்னால சுமக்க முடியாது. இருங்க. பயத்துல என்னோட நெஞ்சு வெடிச்சு நான் இங்கேயே செத்து போயிடுவணும்னு எனக்கு பயமா இருக்கு. மகாராஜாக்கு இது என்கிட்ட தான் இருக்குன்னு தெரிஞ்சா என்ன உயிரோட புதைச்சிருவாரு. அதனால இத கொஞ்ச நேரம் நீ வச்சுக்க. என்ன புடி நீங்க புடி புடி. தலப்பாக போச்சு. அப்படியா? நீங்க இந்த தோட்டத்துல நின்னுக்கிட்டு நல்லா காத்து வாங்கிட்டு இருக்கீங்களா? மகாராஜா, நான் உங்களுக்காக ருசியா சமையல் பண்ணிருக்கேன். நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்து என் கண்ணெல்லாம் செவந்து போயிடுச்சு. மகாராஜா, உங்களுக்கு என் மேல அன்பு இல்லையா? தலுங்க தலுங்க. ஐயோ ஆச்சாரியாரே, என்ன காரியம் பண்ண பாத்தீங்க? கீழே விழுந்தது மகாராஜாவோட தலைப்பாகையில. நம்ம அத்தனை பேருடைய சிரமும் தான் சேர்ந்து விழுந்திருக்கு. அட கடவுளே, இப்ப என்ன பண்றது? மகாராணி யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்க? அங்க பாருங்க. அது மகாராணி திருமலாம்பா தேவி தானே? ஆமா. ஓஹோ, தலப்பாக செடியில விழுந்திருக்கிறதால மகாராஜா தான் அங்க ஒளிஞ்சுகிட்டு இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியா? அப்படின்னா நாம அவங்க கிட்ட அங்க இருக்கிறது மகாராஜா கிடையாது. என்ன காரியம் பண்ண பாத்தீங்க? நீங்களே குடியை தோண்டி நீங்களே போய் படுத்துக்க போறீங்களா என்ன? இப்ப நீ என்னதான் சொல்ல வர?
அங்க தலைப்பாகை மட்டும் தான் இருக்கு, மகாராஜா இல்லங்கிறது மட்டும் மகாராணிக்கு தெரிஞ்சது, யாரோ மகாராஜாவை கடத்திட்டாங்கன்னு அவங்க தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் புது பிரச்சனை தான் வரும். இப்ப நம்ம சத்தம் போட்டோம்னா கூட்டம் சேர்ந்துரும், அதுக்கப்புறம் எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சு போயிடும். சரியா சொன்ன. அட கடவுளே, இப்ப என்ன பண்றது? முதல்ல இந்த இடத்த விட்டு போகலாம். வாங்க மந்திரியாரே, வாங்க வாங்க. போங்க போங்க. மகாராஜா ஏன் பேசாம இருக்கீங்க? மகாராஜா, அப்ப நீங்க என்ன மறந்துட்டீங்களா? அப்ப உங்களுக்கு என் மேல அன்பே கிடையாதுன்னு நான் முடிவு பண்ணிக்கிட்டுமா? மகாராஜா, உங்களுக்கு என் மேல அன்பு இருந்தா அப்போ இப்பவே இந்த நிமிஷமே உங்க அன்பை நீங்க என் முன்னால வெளிப்படுத்தியே ஆகணும். மகாராஜா, மகாராஜா, அப்ப உங்களுக்கு என் மேல அன்பே இல்லையா? இங்கதான் ஒளிஞ்சிருக்கியா நீ? உன்னை ஒரு கை பாத்துடுற இரு. Hey! Oh, idiot! என் கண்களை பாரு. அரண்மனைக்கு போய் ராஜா கிருஷ்ணதேவராருடைய தலைப்பாகை என்கிட்ட கொண்டு வந்து கொடு. கிருஷ்ணதேவராயருடைய தலைப்பாகை. போ. பண்டிதர் ராமகிருஷ்ணா, தலைப்பாக அங்க இருக்கு. மகாராணி இப்ப தலைப்பாகைய பார்க்கல, திரும்பி நின்னுகிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, நீங்க பின்னாடி பக்கமா போய் அந்த தலைப்பாகையை எடுத்துருங்க. சரிங்க மந்திரியாரே. மகாராணி திருமலாம்பா, இவ எதுக்காக அழுதுட்டு இருக்கா? இவளுக்கு என்ன ஆச்சு? மகாராஜாவும் இருக்காரு. என்னாச்சு பண்டித ராமகிருஷ்ணா? ஏன் திரும்பி வந்துட்ட? போய் எடுத்துட்டு வா. அங்க பாருங்க. இங்க மகாராஜா இல்லையே, அவரோட தலைப்பாகை மட்டும்தான் இருக்கு. அதுவும் மரக்கலையில மாட்டிட்டு இருக்கு. அவங்க எடுத்துட்டாங்க. மகாராணி திருமலாம்பா, மகாராஜா என்கிட்ட எதுவுமே பேசாம கிளம்பி போயிட்டாரு. அப்படின்னா இதுக்கு அர்த்தம் மகாராஜா என்னை விட்டு ஒதுங்கி போறாரு. மகாராஜா, என்னால இதை பொறுத்துக்க முடியல. மகாராணி சின்னாதேவி, மகாராஜா எங்க போனாரு? மகாராஜா எங்க இருக்காரு திருமலாம்பா? அந்த மரக்கலையில தலைப்பாக தான் இருந்தது. அடக்கடவுளே, அப்படின்னா மகாராஜாவை மட்டும் யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்களா? கடவுளே, மகாராஜாவை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க. பாத்தீங்களா, இப்படிதான் நடக்கும்னு அப்பவே சொன்னல, அப்படியே நடக்குது. மகாராஜா இனிமே நமக்கு கிடைக்கவே மாட்டாரா? திருமலாம்பா, அமைதியா இரு. நம்ம மகாராஜாவுக்கு எதுவும் ஆகல. அவரு ரொம்ப பாதுகாப்பா இருக்காரு. அவர் அரசபைக்கு போறதுக்கு தயாராயிட்டு இருக்காரு. சரி, எனக்கு ஒண்ணு சொல்லு. நீ இந்த தலைப்பாகை கூட இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருந்த? எனக்கு என்ன தெரியும்னு கேக்குறீங்க? நான் நம்ம மகாராஜா கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். சின்ன மகாராணி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா தெரியாதா? ஒருவேளை மகாராஜாவுக்கு நீ இந்த அவரோட பவித்திரமான தலைப்பாகையை இங்க கொண்டு வந்திருக்கன்னு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? பெரிய விபரீதம் ஆயிடும். மகாராணி சின்னாதேவி, நான் ஏற்கனவே துக்கத்துல இருக்கேன். நான் மகாராஜா கிட்ட தான் பேச வந்தேன். இது எங்க இருந்து வந்துச்சுன்னு எனக்கு எப்படி தெரியும்? இங்க பாரு திருமலம்பா, இது அழற நேரம் கிடையாது, யோசிக்க வேண்டிய நேரம். இது இங்க எப்படி வந்ததுன்னு எப்படியே வந்துச்சு. ஆனா இது நம்ம மகாராஜாவுக்கு கண்டிப்பா தெரியவே கூடாது. இது எப்படியோ இங்க வந்துருச்சு. ஆனா இத நம்ம மகாராஜாவுக்கு தெரியாம கொண்டு போய் வச்சிரணும். வா போலாம், சீக்கிரம் வா. ரொம்ப நல்லதா போச்சு. நாம செய்யணும்னு நினைச்சத மகாராணிகளே செஞ்சிருவாங்க. இனிமே நம்ம உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. ரொம்ப சரியா சொன்ன ராமகிருஷ்ணா. நாம ஆபத்துல இருந்து தப்பிச்சிட்டோம். குருஜி, நாம இன்னும் ஆபத்துல இருந்து போகல. இங்க இருந்து போனாதான் நம்ம ஆபத்துல இருந்தே போவோம். ஆமாமா, நாம இந்த இடத்தை விட்டு சீக்கிரம் போயாகணும். மத்தவங்க கண்ணுல சிக்கி சின்ன பின்னமா வரதுக்குள்ள போயிடுவோமா? வாங்க. ராஜ கிரீடம், அதாவது மகாராஜாவுக்கு ரொம்ப பிடிச்ச தலைப்பாகையோட கேள்வி இது.
அந்த தலப்பாக இருந்த இடத்துக்கு போய் சேர்ந்துச்சான்னு நாம எல்லாரும் போய் பார்க்க வேண்டியது நம்மளோட கடமை. நாம இப்படி பின்வாங்கி ஒதுக்க கூடாது பண்டிதர் ராமகிருஷ்ணா. என்ன இப்படி சொல்றீங்க? அப்ப நாம உயிர் தப்பிச்சா போதும். எது எப்படி போனா நமக்கு என்ன? தலப்பாகையாச்சு, மகாராணியாச்சு. வாங்க. ஆமா குருஜி, நம்ம உயிர் மட்டும் தான் நமக்கு முக்கியம். அதை இங்க இருந்து நாமளே பறி கொடுத்துட கூடாது. நம்மளுக்கு உயிர் தான் முக்கியம். வாங்க, இங்க இருந்து போயிடலாம். இல்ல, யாரும் போக கூடாது. நான் உங்க யாரையும் போக விட மாட்டேன். என்னோட விசுவாசமும் மகாராஜா மேல இருக்கிற கௌரவமும் என்ன உங்களை போக விடாம தடுக்க சொல்லுது. நீங்க சொல்றதும் யோசிச்சு பார்த்தா நியாயம்தான். சரி வாங்க, நாம போகலாம். வாங்க வாங்க வாங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா, வாங்க வாங்க ஆச்சாரியாரே. சரி. மகாராஜா, நீங்க தயாராயிட்டீங்களா? ஆமா மகாராணி, தயாராயிட்டேன். பண்டிதனே ராமகிருஷ்ணா, அங்க என்ன பண்ற? இங்க வா. போ. அதான் கூப்பிட்டார்ல, வாங்க. அவர் ஒன்னதான் கூப்பிட்டாரு. உங்களையும் தான் கூப்பிட்டுருக்காரு. வாங்க, விட்டுருவானா நானு? வணக்கம் மகாராஜா. மகாராஜா வாழ்க. வணக்கம் மகாராஜா. வணக்கம் மகாராஜா. வணக்கம் வணக்கம். பண்டிதனே ராமகிருஷ்ணா, என் தலைப்பாகையோட என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க 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 என்ன சொல்றீங்க மகாராஜா? எனக்கு ஒண்ணுமே புரியல. இது ரொம்ப சாதாரண விஷயம் தான் பண்டிதனே ராமகிருஷ்ணா. நான் தான் சொல்றேன்ல, என் தலைப்பாகையோட என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. குருதேவா, உன் கதை முடிஞ்சது ராமா. இவங்க எல்லாராலையும் நீ நல்லா மாட்டிக்கிட்ட. நான் எதுவும் பண்ணல மகாராஜா, என்ன நம்புங்க மகாராஜா. ஏதோ இந்த மணி இருக்கான்ல. இல்ல மகாராஜா, இதெல்லாம் பண்ணது நான் இல்ல, என்னோட குருஜி தான். குருஜி சொல்லுங்க குருஜி. அமைதி, அமைதியா இருங்க. எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் என்னுடைய தலைப்பாகை யாரோட கைகளுக்கெல்லாம் போய் எங்க போய் சேர போகுதுன்னு. ஒரு போலி தலைப்பாகையை தயார் பண்ண நான் ஏற்பாடுகளை பண்ணிட்டேன். அப்பதான் அத ராஜ்யத்தோட சிறப்பான அறையில பாதுகாப்பா வைக்க முடியும். என்ன, நல்ல யோசனை தானே? நல்லா இருக்கு, அற்புதமா இருக்கு. வாங்க, நான் தயாராயிட்டேன். ராஜ தர்பாருக்கு போகலாம். இப்போ என் தாத்தாவோட தலைப்பாக எங்க போச்சு? தலைப்பாக எங்க? ஆமா, எங்க அது? தலப்பாக எங்க? குருஜி எங்க அது? தலப்பாக எங்க? என்ன எதுக்கு கேக்குற? என் தலைப்பாக எங்கன்னு கேட்டேன். உங்களை தான் கேக்குறேன், என் தலைப்பாக எங்க போச்சு? தலைப்பாகை இதுல சித்து வேலைன்னு யாருக்கு தெரியாது. இது தொலைஞ்சு போனா விஜயநகர ராஜ்யமே எங்க முன்னாடி தலை குனிஞ்சுதான் நிற்கணும். நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன், உங்களால அதை பத்திரமா வச்சுக்க முடியாதுன்னு. ஆனா நான் சொன்னதை நீங்க காதலியே போட்டுக்கல மகாராணி. இப்ப அது எங்கன்னு சொல்லுங்க. மகாராணி சின்னாதேவி, என்னுடைய தலைப்பாக உங்க கைக்கு எப்படி வந்துச்சு? மகாராஜா, அந்த தலைப்பாக என்கிட்ட வரல. சின்ன மகாராணி தான் அந்த தலைப்பாக கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா, நம்ம தோட்டத்துல மரங்களுக்கு நடுவுல. மகாராணி திருமலம்பா என்னுடைய தலைப்பாகையோட பேசிக்கிட்டு இருந்தாளா? இல்ல மகாராஜா, நான் அந்த இடத்துல உங்ககிட்ட தான் பேசிட்டு இருந்தேன்.
ஆனா நான் தோட்டத்துக்கு எங்க வந்தேன்? நான் இங்க தானே இருக்கேன். இல்ல மகாராஜா, நீங்க இல்ல. உங்களோட தலைப்பாக தான் அங்க இருந்தது. ஏன் 2 பேரும் சேர்ந்து என்ன குழப்புறீங்க? தலைப்பாகை அங்க எப்படி போச்சு? எப்படி தானா நடந்து போச்சா? ஆமா மகாராஜா, அப்படியும் நடந்திருக்கலாம். மந்திரியாரே, மகாராஜா, எனக்கு என்னுடைய தலைப்பாக மறுபடியும் என் தலையை அலங்கரிச்சாகணும். அதுவும் இன்னைக்கு ராத்திரிக்கு முன்னாடி. இல்லன்னா நான் உங்க எல்லாரையும் தூக்குல போட்டுருவேன். மந்திரியாரே, மகாராஜா, இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு உடனடியா தெரிஞ்சாகணும். என்னோட தலைப்பாக எங்க? மகாராஜா, அது தலைப்பாகை கீழே விழுந்துருச்சு மகாராஜா. நீங்க என்னோட தலைப்பாகையை கீழே போட்டீங்களா? இல்ல மகாராஜா, நான் இல்ல. இவரு மகாராஜா, உங்க தலைப்பாகைய மகாமந்திரி தான் எடுத்துட்டு போயிட்டு இருந்தாரு. நானே அதை கண்ணால பார்த்தேன். இவரை தடுக்கவும் முயற்சி பண்ணேன். என்ன சொல்றீங்க குருதேவா? முதல்ல இந்த தலைப்பாக உங்ககிட்ட தான் இருந்தது. அதை வச்சுக்கிட்டு நீங்க ஏன் வழியில நின்னுகிட்டு இருந்தீங்கன்னு சொல்லுங்க. அது என்ன என்ன பண்ணிட்டு இருந்தேன்? அது மகாராஜா, எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. என்னோட இந்த சிஷ்ய மணி தான் அந்த தலைப்பாகையை எடுத்துட்டு வந்தான். குருஜி, ஏன் என் மேல இப்படி பழிய போடுறீங்க? இதெல்லாம் நியாயம் இல்ல. மகாராஜா, என்னோட குருஜி தான் முதல்ல அதை எடுத்து. போதும், நிறுத்துங்க. இப்ப நான் சொல்ல போறதை எல்லாரும் கவனமா கேட்டுக்கங்க. அந்த தலைப்பாகை என்னுடைய தாத்தாவுக்கு சொந்தமானது. அந்த தலைப்பாகை எனக்கு எவ்வளவு முக்கியங்கிற விஷயம் உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். உடனடியா அந்த தலைப்பாகை என்னுடைய தலையை மறுபடியும் அலங்கரிச்சாகணும். அதுவும் இன்னைக்கு ராத்திரிக்கு முன்னாடி. இல்லன்னா நான் உங்க எல்லாரையும் தூக்குல போட்டுருவேன். அட கடவுளே, இப்ப என்ன பண்றது? பண்டிதனே ராமகிருஷ்ணா, மகாராஜா சொல்லுங்க. நீ நம்ம விஜயநகர ராஜ்யத்தோட கௌரவமாச்சே, நம்ம நாட்டோட பெருமையாச்சே. நம்ம ராஜ்யத்துக்கோ எனக்கோ பிரச்சனை வரும்போதெல்லாம் நீதானே அந்த பிரச்சனைக்கான தீர்வை உடனடியா கண்டுபிடிச்ச. இன்னைக்கும் இந்த பொறுப்பை உன்கிட்ட ஒப்படைக்கிற. இன்னைக்கு சூரியாஸ்தமனத்துக்கு முன்னாடி நீ என்னோட தலைப்பாகையை கண்டுபிடிச்சு அதை ஏன் முன்னாடி கொண்டு வந்து வைக்கிற. என்னாச்சு? ஏதாவது செய்யுங்களேன். என்ன செய்யறது? எப்படி செய்யறது? நானே நில குலைஞ்சு போயிருக்கேன். எனக்கு உதவி செய்யுங்க ஆச்சாரியாரே. நீங்க 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க குருதேவா? ஒண்ணு இல்ல மகாராஜா. பண்டிதனே ராமகிருஷ்ணா, நான் சொன்னது உனக்கு நல்லா கேட்டுச்சல்ல? மகாராஜா, நான் எதையும் கேட்க விரும்பல பண்டிதனே ராமகிருஷ்ணா. இந்த காரியத்துல நீ தோல்வி அடைஞ்சா வரிசையில நீ கடைசியில நின்னுகிட்டு இருந்தாலும் சரி, முதல்ல நான் ஒன்னதான் தூக்குல போடுவேன். என்ன ராமா இது? மறுபடியும் மாட்டிக்கிட்டியா? நீயா எதுக்கு தேவையில்லாம மத்தவங்க விஷயத்துல மூக்க நுழைக்கிற? இப்ப நீ என்ன பண்ண போற? உன் தலை தூக்கு கயிறுல தொங்க போகுது. உன் தலையோட செத்து நானும் தொங்க போறேன். எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். நாம எல்லாரும் இருக்கும் போது நம்ம கண் முன்னாடியே அந்த தலைப்பாக எங்க போச்சு? யார் எடுத்துக்கிட்டு போனா? இந்த திருட்ட பண்ணது யாரு? ஏன் பண்ணாங்க? எல்லாமே எனக்கு தெரிஞ்சாகணும். அதை கண்டுபிடிச்சு சொல்லு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ராத்திரி முடியறதுக்குள்ள சொல்லணும். என்னுடைய தலைப்பாகை என் தலைய மறுபடியும் அலங்கரிக்கணும். இல்லன்னா நீங்க எல்லாரும் இங்கேயே நின்னு என் முகத்தை ஏன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் போக. அம்மா, தலைப்பாக ரொம்ப அழகா இருக்குல்ல? மகாராஜா ரொம்ப நல்லவளு. அவளு தலைப்பாக மல்லி நிறைய செஞ்சு வச்சிருக்காளு. ஆனா இல்ல போலிதான். போலியா இருந்தா என்ன, நல்ல அழகா தானே இருக்கு. அம்மா, இதுல மட்டும் கொத்துமல்லிய ஜோடிச்சோன்னா இன்னும் ரொம்ப அழகா இருக்கும். அம்மா, இதுல கொத்துமல்லிய மாட்டி விழுங்கள.
அம்மா நான் இனிமே சேட்டையே பண்ண மாட்டேன். நீங்க சொல்ற எல்லாத்தையும் நான் கேட்பேன். அம்மா கொத்துமல்லிய மாட்டி விழுங்கல. Foolish Indians ஒரு வேலையை சொன்னா ஒழுங்கா செய்ய மாட்டீங்களா? நீங்கள கண்டிப்பா எங்க நாட்டுக்கு அடிமையா தான் இருக்கணும். எங்க நாட்டுக்காக எதையும் செய்ய நான் தயாரா இருக்கேன். Hey, hey, stop! Hey, நில்லு! ராமா ஒருவேளை தலைப்பாக கிடைக்கலனா உன் தலையும் இருக்காது, நானும் இருக்க மாட்டேன். காப்பாத்து ராமா, காப்பாத்து. அபசகுணமா பேசாத. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஒன்னும் புரிய மாட்டேங்குதே. அந்த தலைப்பாகையை இப்போ நான் எங்கன்னு போய் தேடுவேன்? இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? மகாராஜாவோட தலைப்பாகை அவரோட தலையில தானே இருக்கும். அங்க இருந்தே ஆரம்பிங்க. என்ன பண்றீங்க? ஆஹா, ஓஹோ, அம்மா அப்பா. சாரதாவுக்கு எம்புட்டு அறிவு பாரு. இந்த யோசனை என் மண்டைக்குள்ள வரவே இல்ல. ஏன்னா நான் ஒரு முட்டாள், பைத்தியம், கழுத. மகாராஜாவோட கால்ல இருந்து தேடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் பாரு. நான் என்ன யோசிக்கிறேன்னா, மகாராஜாவோட தலைப்பாக இருக்குல்ல, அது எப்படி காணாம போயிருக்க முடியும்? அந்த இடத்துக்கு அடிக்கடி யாரெல்லாம் உரிமையோட வராங்களோ அவங்க தானே நிச்சயமா அதை எடுத்திருக்க முடியும். கண்டிப்பா அவங்கள யாராவது தான் எடுத்திருக்கணும். இதெல்லாம் மகாராஜா கிட்ட சொல்ல முடியுமா சாரதா? ஒருவேளை ஆச்சாரியார் சொன்ன மாதிரி அவரோட மணி போய் அதை திருடி இருந்தானா, அது எப்படி மந்திரியாரோட தலைமையில வந்து சேர்ந்திருக்கும்? சரி, அதை கூட விட்டுருவோமே. தலைப்பாக மகாராணிங்க கைக்கு கிடைக்கும் போது அவங்களும் அதை அறையில கொண்டு போய் வச்சாங்க. ஆனா அங்க இருந்து அதை யாரு திருடிட்டு போனது? எனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்துல நான் எதுக்கு மாட்டேன்னு தெரியலையே. என்ன தவிர மத்த எல்லாருமே அந்த தலைப்பாகையை தொட்டிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாம் முன்னாடி தூக்கு தண்டனை எனக்கு தானா? ஏன் இப்படி புலம்புறீங்க? இதுக்கு பதிலா அதை போய் கண்டுபிடிக்கலாம்ல. அதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன் சாரதா. மகாராஜாவுக்கு என்னோட நல்லதை பத்தி என்னைக்கும் கவலையே இருந்தது கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள் என்ன தூக்குல தான் தொங்க விட போறாரு. எடுத்துக்கோங்க. அப்ப என் சடலத்தை நீங்க தான் வந்து எடுத்துட்டு போகணும். ஐயோ, கைய எடுத்துக்கிட்டு இப்படி கும்பிட்டு கடவுளை வேண்டிக்கோங்க. அப்பதான் உங்க அருள் உங்களுக்கு இருக்கும். எதுவும் உங்களுக்கு ஆகாது. அப்படியே உங்களுக்கு நல்ல யோசனையும் வரும். கண்டிப்பா தலைப்பாகையும் கிடைச்சிருங்க. அப்படியா? அப்படின்னா அது என் கைக்கு எப்படி வந்து சேருங்கிறதும் உனக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? இல்ல அது தானா என் கைக்கு பறந்து வருமா? சொல்லு. நேரங்கள் புரியாம எதையாவது பேசிட்டு. என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. என்ன பண்றது? அது வந்துருச்சு, எடுத்துக்கங்க. நான் எடுத்துக்க மாட்டேன். ஐயோ, எடுத்துக்கங்க. மாட்டேன்னு சொல்றேன்ல. எடுங்க. ஓ அம்மா, ஆல நான் வலி தவளி வந்துட்டேலே. ஆல இது கொத்துமல்லியோட சத்தமாச்சே. என் கண்களை பாரு. போ, வீட்டுக்குள்ள போய் எனக்கு உண்மையான தலைப்பாக்கை கொண்டு வந்து கொடு. Foolish Indians எல்லாரும் நான் சொல்றபடியா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அம்மா, நான் 100% உண்மையா சொல்றேன். இதுதான் உண்மையான தலைப்பாகை. ஆனா ரொம்ப ஆச்சரியமா இருக்கேம்மா, இது எப்படி உன்னோட கைக்கு வந்துச்சு?
ஆகாயத்துல இருந்து பறந்து வந்து உன் தடியில குத்திக்கிச்சா என்ன? அது எப்படின்லாம் இவங்களுக்கு தெரியாதான். ஆனா நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, கடவுள் உங்களை கைவிட மாட்டாருன்னு. இப்ப பாத்தீங்களா, அதுவா உங்க கைக்கு வந்துருச்சு. இது உண்மையிலேயே ரொம்ப ஆழ்ந்து யோசிக்க வேண்டிய விஷயம் சாரதா. ஏன்னா இதை நாம லேசில எடுத்துக்க கூடாது. நானும் அததான் யோசிக்கிறேன். இந்த தலப்பாகை எப்படி இங்க வந்தது? ஆச்சாரியர் எப்படி இந்த தலப்பாகையை திருடணும்னு நினைச்சாரு? அவர் ஒன்னும் முட்டாளும் இல்ல. மகாராஜாவோட தலப்பாகையை எதுக்கு திருடணும்னு நினைச்சாரு? சரியான கேள்விதான். அவர் முட்டாளா இருந்தாலும் மகாராஜாவுடைய பொருளை திருடுற அளவுக்கு முட்டாள் கிடையாதுதான். வெளியாள் யாரோ ஒருத்தங்க தான் இதை செய்ய வச்சிருக்கணும். அது யாரா இருக்கும்? என்னாச்சு? ஏன் இப்படி அதிர்ச்சியா இருக்கீங்க? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மகாராஜாக்கு உடம்பு சரியில்லைன்னு நாங்க எல்லாரும் பார்க்க போயிருந்தப்போ, அப்ப ஆச்சாரியார் மட்டும் அவரை யாரோ வசியப்படுத்தின மாதிரி ஒரு மாதிரி உறைஞ்சு போய் நின்னுகிட்டு இருந்தாரு. எடுத்துக்கங்க. எத? இத எடுத்துட்டு போய் மகாராஜா கிட்ட ஒப்படைங்க. மத்ததெல்லாம் யோசிக்கிறதுக்கு இப்ப நேரமே இல்லங்க. அம்மா, எங்கடா போய் தொலைஞ்ச? என் கூட ஏன் வரல? புது தலப்பாகையை வாங்கிட்டு உன் நண்பர்களுக்கு காட்ட போனியா? இவனுக்கு என்ன ஆச்சு? அன்னைக்கு ஆச்சாரியார் கூட இந்த நிலைமையில தான் இருந்தாரு. இவனை வசியம் பண்ணிருக்காங்க. குண்டப்பா, கண்களை பாரு. கண்களை பாரு. எனக்கு புரிஞ்சு போச்சு. இதெல்லாம் யார் வேலை, எதுக்காக செய்யறாங்கன்னு இப்பதான் புரியுது. இவன் என்ன பண்றான்? குண்டப்பா, அவன் போயிட்டே இருக்கான். போய் நிறுத்துங்க. குண்டப்பா, நில்லுடா, நில்லு. என்னடா பண்ற? குண்டப்பா, நில்லுங்கறல. விடுடா. அடே விடு, விடுங்கறல. விட புரியலையா? இவனுக்கு எப்படி திடீர்னு இவ்ளோ சக்தி வந்தது? குண்டப்பா வேணும்னு செய்யல. இவனை யாரோ இப்படி எல்லாம் செய்ய வைக்கிறாங்க. என்ன பண்றீங்க? அவன் போயிட்டு இருக்கான். எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு சாரதா. எல்லாமே புரிஞ்சு போச்சு. ஆனா உண்மையான குற்றவாளி நான் சந்தேகப்படுற ஆள் தானான்னு நான் உறுதிப்படுத்திக்கணும். நான் போயிட்டு வந்துடுறேன். அப்படின்னா நான் சந்தேகப்பட்டது சரிதான். இவன் தான் உண்மையான திருட. ஆனா இதெல்லாம் எப்படி சாத்தியம்? நான் சந்தேகப்பட்டது உறுதியாயிடுச்சுமா. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த தந்திரக்காரன் மாச்சியஸ் தான். அவன் தான் எனக்கு தாத்தாச்சாரியரையும் வசியம் பண்ணிருக்கணும். இது மறுபடியும் எங்கேயாவது காணாம போறதுக்கு முன்னாடி நீங்க ஒழுங்கா அதை எடுத்துட்டு போய் மகாராஜா கிட்ட ஒப்படைச்சிருங்க. ஆமா, நீ சொல்றதும் சரிதான்.
ஆனா இது தொல்லை பிடிச்சதா இருக்கே, ஒரு இடத்துல கூட நிலையா நிக்க மாட்டேங்குது. இது மறுபடியும் என் கையில இருந்து வேற ஒரு இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி நான் இத மகாராஜா கிட்ட ஒப்படைச்சாகணும். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த சதிகாரனுக்கு நாம ஒரு நல்ல பாடம் சொல்லி கொடுத்தாகணும் இல்லையா? எடுத்துக்கங்க. மா தடி எடுத்து இவரை நல்லா அடி. எதுக்கு என்ன தேவையில்லாம அடிக்க சொல்ற? அம்மா அம்மா, சாரதா என்ன நடக்குதுங்க? என்ன நிறுத்து, அடிக்காதீங்க, நிறுத்துங்கம்மா, நிறுத்துங்கன்னு சொல்றல. நீங்க இந்த மார்ச்சஸ பத்தி ரொம்ப தான் யோசிக்கிறீங்க. ஆனா உங்களோட நிலைமை என்னன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? இன்னைக்கு ராத்திரிக்குள்ள நீங்க இத மகாராஜா கிட்ட கொண்டு போய் கொடுக்கலன்னா அவர் உங்களை தூக்குல மாட்டிடுவாருங்க. அப்படி உங்களை தூக்குல அவர் போட்டுட்டாருன்னா நான் விதவை ஆயிடுவேங்க. அப்புறம் அம்மாக்கு வேற பாவம் வயசாயிடுச்சு. அப்புறம் குண்டப்பா யாரும் இல்லாத அனாதை மாதிரி இப்ப சுத்துற மாதிரியே சுத்த போறான். சாரதா, இந்த மகாராஜா கிட்ட கொண்டு போய் கொடுக்கதாமா போறேன். ஆனா அந்த திருட்டு பையன் எங்கிட்ட மகாராஜா என்கிட்ட கேட்பாரு இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. எல்லாத்தையும் நீங்க மறந்துருங்க. அப்புறம் இந்த தலைப்பாகை மறுபடியும் எங்கேயாவது காணாம போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த மகாராஜா உங்களை சும்மாவே விட மாட்டாரு. அதனால உடனே நீங்க கிளம்புங்க. இல்ல, நான் சொல்றத புரிஞ்சுக்கமா. முதல்ல அவனை புடிச்சு கொடுக்கணும். அப்பதான் மகாராஜாக்கு எல்லா விஷயமும். எங்க காணோம்? குண்டப்பா, புடிங்க அவனை, புடிங்க. குண்டப்பா, குண்டப்பா நில்லுடா. ஏன்டா இப்படி பண்ற? குண்டப்பா, டேய். நான் எங்க இருக்கேன்? பாத்தீங்களா கூத்த? நீ இப்போ நம்ம வீட்டுல தாண்டா இருக்க. நல்ல வேலை, வசியத்துல இருந்து விடுதலை ஆயிட்டா. யோசிச்சு பார்த்தோம்னா இந்நேரம் இந்த சதிகாரன் கிட்ட இருக்கிறது போலி தலப்பாகைங்கிற விஷயத்த அவன் உணர்ந்திருப்பான். அதனால அவன் இந்த உண்மையான தலப்பாகையை திருடிட்டு போறதுக்கு நம்ம வீட்டுக்கு வரதான் போறான். ஆனா இந்த தடவை அவனை எதிர்க்க போறது நான் தான். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க குருஜி. நான் உங்களை விட்டு ரொம்ப தூரம் கிளம்ப போறேன். இனிமே உங்க நிழல் கூட என் மேல படாது குருஜி. இப்போ நீ எங்கடா போய்கிட்டு இருக்க? அந்த ஆண்டவன் என்ன கட்டளை போடுறானோ அங்க நான் பைத்தியக்காரத்தனமா உளராத. முதல்ல நீ எங்க போய்கிட்டு இருக்கன்னு சொல்லு. என்ன நானும் உன் கூட வந்துருவேன்ல. எனக்கும் என் உயிர் மேல ஆசை இருக்கு. நானும் வாழணும்னு ஆசைப்படுறேன். ஆனா எனக்கு பகல்ல கூட கெட்ட கெட்ட கனவா வருதுடா. இங்க இருந்து தப்பிச்சாகணும். சீக்கிரம் வா போலாம். குருஜி. என் நாட்டு மக்களே, இந்த புலவாளி நினைச்சு நீங்க பெருமைப்பட போறீங்க. மகாராஜா கிருஷ்ணதேவராயருடைய சக்தியால நம்மளால இந்த ராஜ்யத்தை கைப்பற்ற முடியல. இனிமே அவர் நம்ம நாட்டுக்கு முன்னாடி ஒரு அடிமையா தலகுனிஞ்சு நிற்க போறாரு. நில்லு. என்னை யார் இப்ப தடுத்தது? அப்படியா? நீங்க இன்னும் இதே இடத்துல சுத்திக்கிட்டு இருக்கீங்களா? அப்ப நான் சந்தேகப்பட்டது சரிதான். ஒளிஞ்சிக்க. என்ன சந்தேகம்? எனக்கு தெரியும். இத நீங்க உங்க நாட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்கு பெரிய திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. கொடுங்க. தலப்பாக இது போலியானதா? போலியா? அப்ப இது போலி தலப்பாக. பெரிய ஏமாற்றம். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீங்க எங்க ராஜ்யத்தையும் எங்க மகாராஜாவையும் ரொம்ப மதிக்கிறீங்க. அதனாலதான் அவரோட தலப்பாகையோட போலிய நீங்க உங்க நாட்டுக்கு எடுத்துட்டு போறீங்க. போங்க, இந்த போலி தலப்பாகைய உங்க நாட்டுக்கு எடுத்துட்டு போய் எல்லார்கிட்டயும் கட்டி பெருமைப்படுங்க. உங்க பயணம் நல்லபடியா இருக்கட்டும். போயிட்டு வாங்க. Foolish Indian. அந்த பையன் எனக்கு போலியானதை கொண்டு வந்து கொடுத்துருக்கான். இங்க இருக்கிற ஒருத்தரும் சரியில்லை. நான் எங்க நாட்டோட ஒரு சிறந்த உளவாளி. அந்த தலப்பாகை எடுத்துட்டு தான் போக போறேன். அட கடவுளே, இவன் வேற நாட்டோட உளவாளியாமே. இவனை நாம கண்காணிச்சே ஆகணும். அடுத்ததா இவன் என்ன பண்ண போறான்னு பார்க்கணும். நீங்க முதல் முறையா உங்க அறிவை பயன்படுத்திருக்கீங்க குருஜி. வேற எந்த வழியும் இல்லையா? இது சரியா வரும்னு எனக்கு தோணல. இது மகாராஜா சம்பந்தப்பட்ட விஷயம். இது மகாராஜா சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல, இந்த ராஜ்யத்தோட கௌரவம் சம்பந்தப்பட்டது.
விஜயநகரத்துடைய சுய கௌரவத்துக்காக நான் என்னோட உயிரை கொடுக்கவும் தயங்க மாட்டேன். அதுக்காக நீ இப்படியெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அம்மா தான் கத்து கொடுத்தாங்க குண்டப்பா. எதையாவது ஒண்ணு அடையணும்னா அதுக்கு பதிலா எதையாவது இழக்கணும். அம்மா, உனக்கு விஷயம் புரியல. ஒரு போர்ச்சுகல்காரன் நம்ம நாட்டுக்குள்ள வந்திருக்கான். அவங்க ஏற்கனவே நிறைய நாடுகளை ஆக்கிரமிச்சிருக்காங்க. ஆனா நான் இருக்கிற வரைக்கும் அவங்க பார்வை நம்ம ராஜ்யத்து மேல விழவே விட மாட்டேன். எடுத்துக்கங்க. எதை? பொறுப்பு எடுத்துக்கங்க. ராஜ்யத்தை காப்பாத்துற பொறுப்பு எடுத்துக்கோங்க. உங்களை நினைச்சு நாங்க பெருமைப்படுறோம். உன் மேல ஆணையா சொல்றமா, நம்ம எதிரிங்க எவ்வளவு வேணாலும் பலசாலியா இருக்கட்டும், ஆனா நம்ம மகாராஜாவுக்கும் ராஜ்யத்துக்கும் எந்த வகையிலையும் தோல்வி கிடைக்க நான் விட மாட்டேன். ஒருவேளை அவ உள்ளக்குள்ள வசியம் பண்ணிட்டானா? இனிமே நான் யாரையும் நம்ப போறதில்ல. ராமகிருஷ்ணா அவனோட வீட்டுல இருந்து வெளியே வந்த உடனே அவனை வசப்படுத்தி தலைப்பாக்கி என்ன கொண்டு போக போறேன். நில்ல, என் கண்களை பாரு. எல்லாத்தையும் மறந்துடு. இது ஒரு சித்து வேலை. இந்த ராமகிருஷ்ண அவங்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டான். நீ வீட்டுக்கு போய் கிருஷ்ணதேவராருடைய தலைப்பாகையை கொண்டு வந்த கூட உண்மையானதை கொண்டு வா. அட கடவுளே, மகாராஜாவோட தலப்பாக பண்டிதர் ராமகிருஷ்ணன் வீட்டுல இருக்கா? நடுராத்திரில இந்த ஊர்ல எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல தலைப்பாகையை கொண்டு வந்து என்கிட்ட கூட. ஞாபகம் வச்சுக்கோ, நடுராத்திரியில யாருக்கும் தெரியாம கொண்டு வா. அந்த தலைப்பாக எனக்கு சொந்தமாகணும். போ. இது எல்லாமே ஏமாத்து வேலை. இந்த மக்களுக்கு இனிமேதான் தெரிய போகுது. இன்னைக்கு ராத்திரி அந்த தலைப்பாக எடுத்துட்டு நான் எங்கிருந்து போயிடுவேன். வெடிச்சதோ கிருஷ்ணதேவராயரை பார்த்து எல்லாரும் சிரிப்பாங்க. அப்போதான் இவங்களுக்கெல்லாம் புரியும், என் நாட்டை சேர்ந்த ஒரு தனியால இந்த மொத்த நாட்டையும் விட எங்க இருக்கிற வீரர்களையும் விட சிறந்தவன். குருஜி, இந்த மந்திரவாதி நம்மள பழையபடி பூனையாவோ எலியாவோ மாத்தி அவன் நாட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்குலாம் நம்ம இங்க இருந்து ஓடி போயிடலாம். வந்துருங்க. இது பயப்பட வேண்டிய நேரம் இல்ல, சந்தோஷப்பட வேண்டிய நேரம்டா. இன்னைக்கு ராத்திரி பண்டிதர் ராமகிருஷ்ண இவங்கிட்ட தலைப்பகையை கொண்டு வந்து ஒப்படைக்கும் போது நாம அவனை கையும் களவுமா பிடிச்சிடலாம். அப்புறம் எல்லா பாராட்டும் எனக்கு தான் கிடைக்கும். அதோட இந்த மார்ச்சிஸ்க்கு கடுங்காவல் தண்டனை கிடைக்கும். அப்புறம் பண்டிதர் ராமகிருஷ்ணனுக்கு தேச துரோக குற்றத்துக்காக மரண தண்டனை கிடைக்கும். குருஜி, உங்களால அவங்க ரெண்டு பேரையும் கையும் களவுமா பிடிக்க முடியும்னு நம்புறீங்களா குருஜி? அடே முட்டாள், நான் எதுக்காகடா பிடிக்கணும்? விஜயநகரத்துல காவல்காரங்க எதுக்காக இருக்காங்க? என்ன சொல்றீங்க குருஜி? நான் இப்பவே மகாராஜா கிட்ட போய் நடந்ததை சொல்ல போறேன். அந்த தலப்பாக பண்டிதர் ராமகிருஷ்ண வீட்டுல தான் இருக்குன்னு சொல்ல போறேன். தங்க நாணயங்களுக்கு ஆசைப்பட்டு அந்த தலப்பாகைய மார்ச்சிஸ்க்கு விற்க போறான்னு சொல்ல போறேன். பண்டித ராமகிருஷ்ணா, உன் கதை முடிஞ்சது.
வாவ், நீங்க உண்மையில முட்டாளுங்க தான். இந்த நகரத்தோட மகா முட்டாள் பண்டிதர் ராமகிருஷ்ணா, நன்றி. உன்னை நான் இதே வசப்படுத்துற நிலைமையில எங்கே விட்டுட்டு போக போறேன். வாழ்க்கை முழுக்க இதே மாதிரி எனக்கு நீ அடிமையாவே இருந்துருவ. இன்னைக்கு முன்னால விஜயநகரத்தோட கௌரவத்தை போர்ச்சுகலுக்கு பெருமையா கொண்டு போக போறேன். அதுக்கப்புறம் மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயரோட சுய மரியாதை சுக்குநூறா போயிடும். அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம எங்க கிட்ட சரணடைவாரு. அப்பல இருந்து எங்க ஆட்சி தான் இங்க நடக்கும். இது எல்லாமே என்னோட சாமர்த்தியமான ஏமாத்து வேலை. உங்க வேலை இன்னும் முழுசா முடியல மந்திரவாதி. மந்திரவாதி மாச்சிஸ்? ஓ இல்ல, உங்களை அப்படி கூப்பிட கூடாது இல்ல. மாச்சஸ் த பாப்படோர். நீ சுயநினைவோட இருக்கியா? உங்க பாஷையிலேயே சொல்லணும்னா புர்கிசி அப்ரசாத். புர்கிசி அப்ரசாத். உனக்கு போர்ச்சுகீஸ் பாஷை தெரியுமா? அதோட எனக்கு உங்க மொத்த ஜாதகமும் தெரியுமே மார்க்கேஸ் அவர்களே. அப்ப நீ எனக்கு வசியப்படலையா? வசியமான மாதிரி சும்மா நடிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். ஏன்னா உங்களை முட்டாளாக்க வேணாமா? மகாமந்திரி நீங்களா? ஆமா மந்திரவாதியே. அதுக்குள்ள என்ன அவசரம் மார்ச்சிஸ் அவர்களே? எங்க தப்பிக்க பார்க்கல, நான் உள்ள விட்டதால. இல்ல இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. எல்லாரும் என்ன ஏமாத்துறீங்க. எல்லாம் செத்து வேலை. இதுக்கு வாய்ப்பே இல்ல. என்னால இது நம்ப முடியல. இது பெரிய ஏமாற்றம். ஏமாத்துனது நாங்க இல்ல, இது எல்லாமே உண்மைதான். கொஞ்சம் அங்க பாருங்க. பயம் இருக்கதான் செய்யும். என்ன நிலைமை அப்படி இருக்கே. மார்க்கிஸ் த பாப்புலர் அவர்களே, இந்த முட்டாள் நகரத்தோட மகா முட்டாளான நான் உங்க வசியத்துல இருந்து எப்படி விடுபட்டேன்னு தானே யோசிக்கிறீங்க இல்லையா? நானே சொல்றேன் கேளுங்க. இப்ப என் நெத்தில அம்மனுடைய திலகம் இருக்கு. இனி யாரும் என்ன வசியப்படுத்த முடியாது. ஜெய் காளி மாதா. அப்படின்னா என்னால பண்ண வசியப்படுத்த முடியலையா? உங்களை ஏமாத்துறதுக்காக சும்மா நாடகம் தான் ஆடினேன். அடிக்கடி ஒண்ணு சொல்லுவீங்களே, இது எல்லாமே சித்து வேலை, ஏமாத்து வேலை. அதே மாதிரிதான் இதுவும். காளி மாதாவுடைய இந்த சக்திக்கு முன்னாடி உங்க சித்து வேலையெல்லாம் மொத்தமா முடிஞ்சிருச்சு. உங்களுடைய கவனம் என் திலகத்து மேலதான் இருந்தது. என் கண்களை பாரு. இப்ப சொல்லுங்க, முட்டாள்களுடைய மகாமந்திரி யாரு? அப்பதம் பப்பதம் 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 அப்பதம் பப்பதம். உண்மையிலே என்ன காரணத்துக்காக இங்க வந்தீங்கன்னு ஏற்கனவே எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன். உங்களை பிடிக்க ஒரு திட்டத்தையும் தீட்டினேன். நீங்களும் ஒரு நல்ல முட்டாளை போல வந்து அதுல சிக்கிக்கிட்டீங்க. உனக்கு இன்னொரு விஷயம் கூட சொல்லியே ஆகணும் மாந்திரிகனே. எங்களை ஏமாத்துறது அவ்வளவு சுலபம் இல்ல. உங்க மேல சந்தேகம்
முதல்லயே வந்துடுச்சு. நீங்க ஒரு போர்ச்சுகல் நாட்டு உளவாளியா தான் இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு பணம் தேவைன்னா அதை சம்பாதிக்கிறதுக்கு ஏகப்பட்ட வழிகள் இருக்கே. ஆனா நீங்க எங்க மகாராஜாவுடைய தலப்பாகையை திருடிட்டு போய் விஜயநகரத்துடைய கௌரவத்தை அழிக்கணும்னு பார்த்திருக்கீங்க. உங்க திட்டம் என்ன? தலப்பாகையை எடுத்துட்டு போய் மகாராஜாவுடைய தன்னம்பிக்கையை ஒரேடியா அழிக்கிறது தானே? நீ விஜயநகரத்தோட பலத்தை ரொம்ப குறைவா எடை போட்டுட்ட. இப்ப சொல்லுங்க ஐயா, முட்டாள்கள்லயே வடிகட்டின முட்டாள் யாரு? உனக்கு என்னோட வசியப்படுத்துற திறனை பத்தி தெரியல பண்டிதரே. எந்த கடவுளாலையும் அதை தடுக்க முடியாது. இப்பவே நான் உங்க எல்லாரையும் ஒரே நேரத்துல வசியப்படுத்துறேன். இவங்க எல்லாரையும் என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு தலைப்பாக்கி உன் கண்ணு முன்னாடி கொண்டு போறேன். உன்னால என்ன எதுவும் செய்ய முடியாது. என் கண்களை பாரு. பாரு, நல்லா பாரு. ஐயோ அம்மா அம்மா, போதுமா போதும், கோவத்தை கட்டுப்படுத்திக்க. இதுக்கு மேல அடிச்சுன்னா இங்கேயே செத்து போயிடுவான். போதுமா, போதும் போதும் போதும், விட்டுரு. மார்க்கஸ், எங்களுடைய அன்பை எங்களோட பலவீனமா நினைச்சு நீ தப்பு பண்ணிட்ட. மார்க்கஸ், எங்க நாட்டுல விருந்தாளிகளா வரவங்கள தெய்வத்துக்கு நிகரா பார்ப்போம். ஆனா அதே விருந்தாளி எங்க விரோதியா வந்தாங்கன்னா அவங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கறதுக்கு நாங்க தயங்கினதே கிடையாது. பல நூற்றாண்டுகளா எத்தனையோ வெளிநாட்டுக்காரங்க போர் தொடுத்து வந்தாங்க. எங்க கிட்ட கொள்ளையடிச்சு எங்களை அழிக்கணும்னு முயற்சி பண்ணாங்க. ஆனா ஒரு முறை கூட அவங்க முயற்சியில வெற்றி பெறவே முடியல. எங்களை பார்த்து நடுங்கி யுத்த களத்தை விட்டு மட்டும் இல்ல, இந்த நாட்டை விட்டே ஓடி போயிருக்காங்க. யுகம் யுகமா பல நூற்றாண்டுகளா எங்க நாடு பாரதமா இருந்தது, பாரதமா இருக்கு, பாரதமா தான் இருக்கும். இத பாத்தீங்களா? இது புலியுடைய தோல். எங்க நாடும் இப்படிதான். எத்தனையோ பேர் போர் தொடுத்து வந்தாங்க. எங்க கதை இதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சாங்க, கொண்டாடுனாங்க. எங்க நாடு இந்த தோல் மாதிரி சுருங்கிடுச்சு நினைச்சாங்க. எங்களோட நாடு வெறும் புலி தோல் போர்த்துன பசு இல்ல. உண்மையா தூங்கிக்கிட்டு இருக்கிற புலிய சீண்டி பாத்தீங்கன்னா விளைவுகள் மோசமா இருக்கும். அது உங்களை ஒரேடியா அழிச்சிடும். எங்க நாட்டுடைய சுபாவமே இதுதான். மத்தவங்கள மாதிரி நாங்க தான் சக்திசாலின்னு தம்பட்டம் அடிச்சுக்க மாட்டோம். நீ இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே இவ்வளவு தூரம் வந்திருக்க, தோல்வியும் அடைஞ்சிருக்க. சரி, இப்ப சொல்லு, முட்டாள்கள்லயே வடிகட்டின முட்டாள் யாரு? மார்க்கஸ், ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கட்டும். இத உங்க நாட்டுல இருக்கிறவங்களுக்கும் போய் புரிய வச்சிடு. நாங்க அமைதியானவங்க, அமைதியை தான் விரும்புறோம். ஆனா அமைதியா இருக்கிற ஒரு கடல் என்னைக்கு திடீர்னு சீற்றம் கொள்ள ஆரம்பிக்குதோ அது உலகத்துல பேரழிவை உண்டாக்கும். நாங்க எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதை எங்களை செய்ய வச்சிடாதீங்க. நம்ம நாட்டோட எதிரிங்க ஏன் எப்பவும் மறைஞ்சிருந்து தாக்குறாங்கன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. தைரியம் இருந்தா முன்னாடி வந்து தாக்கணும். துணிவு இருந்தா அவங்களோட படையை கூட்டிக்கிட்டு வரணும். நாங்க எப்படிப்பட்டவங்கன்னு போர்க்களத்துல நிரூபிச்சு காட்டுவோம். நீங்க யாருன்னு தெரிஞ்சிரும். துணிச்சல் இருக்கா? 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 புடிச்சிட்டேன் நான் புடிச்சிட்டேன் மகாராஜா. மகாராஜா, நான் உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். நான் அவனை புடிச்சிட்டேங்கிற தகவலை சொல்றதுக்கு தான் ஓடி வந்திருக்கேன்.
எதை பிடிச்சிங்க குருதேவா? திருடனை பிடிச்சிட்ட மகாராஜா. நான் இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டிட்டேன். குருதேவா இங்க மகாராஜா தயவு செஞ்சு முதல்ல நான் சொல்றதை கேளுங்க. மகாராஜா, நான் என்னோட திவ்ய ஞானத்தையும் திவ்ய சக்தியையும் பயன்படுத்தி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். உங்க தாத்தாவோட தலப்பாகையை திருடினது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். டேமணி, அந்த திருடனை போய் புடி, அந்த தலப்பாகையை கொண்டு வந்து கொடு. சரி குருஜி. ஐயோ குருதேவா. இந்தாங்க மகாராஜா, உங்க தாத்தாவோட புனிதமான தலப்பாகை. இவன் தான் அந்த திருடன். என்ன பண்டித ராமகிருஷ்ணா, இது இந்த மார்ச்சிஸும் பண்டித ராமகிருஷ்ணனும் சேர்ந்து செஞ்ச கூட்டு சதி. உன்னோட உண்மையான ரூபம் இப்போ வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. மகாராஜா, உடனடியா பண்டித ராமகிருஷ்ணனை தூக்கு மேடையில ஏத்துங்க. வீரர்களே, பண்டிதன் ராமகிருஷ்ணனை உடனே புடிங்க. அவனை உங்க தோள் மேல சுமந்து மனசார வாழ்த்துங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணன், பண்டிதர் ராமகிருஷ்ணன், பண்டிதர் ராமகிருஷ்ணன், பண்டிதர் ராமகிருஷ்ணன், பண்டிதர் ராமகிருஷ்ணன், பண்டிதர் ராமகிருஷ்ணன், பண்டிதர் ராமகிருஷ்ணன். இங்க என்ன நடக்குது? இது எப்படி சாத்தியம்? குருஜி, பண்டிதர் ராமகிருஷ்ணன் மறுபடியும் உங்க முகத்துல கரிய பூசிட்டாரு. வீரர்களே, அந்த துரோகியை சிறைப்பிடிங்க. மந்திரியாரே. மகாராஜா, இதுக்கப்புறம் இவன் யாரையும் வசியப்படுத்த கூடாதுங்கிறதுக்காக இவனோட ஒரு கண்ணை எடுத்து. மகாராஜா மன்னிச்சிடுங்க. நீ மன்னிப்புக்கு தகுதி இல்லாதவன் மார்க்கஸ். மகாராஜா ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க, என்ன மன்னிச்சிடுங்க. வேண்டாம் ப்ளீஸ், இது தெரியாம பண்ணிட்டேன், என்ன விட்டுடுங்க மகாராஜா. மகாராஜா, மார்ச்சிஸ்க்கு தண்டனை கிடைச்சிருச்சு. ஆனா இந்த பண்டித ராமகிருஷ்ணனை என்ன பண்றது? குருதேவா, பண்டிதன் ராமகிருஷ்ணன் திருடனும் இல்ல, குற்றவாளியும் இல்ல. இன்னும் சொல்ல போனா உண்மையான திருடனை கண்டுபிடிக்க இவன் தான் உதவி செஞ்சிருக்கான். இந்த திட்டத்தை தீட்டினது இவன் தான். இந்த திட்டத்தை பத்தி எனக்கு முன்னாடியே நல்லா தெரியும். மகாராஜா, நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்ல ஆசைப்படுறேன். இந்த தலப்பாகையை பத்தி தான். மகாராஜா, என்னைக்கு இந்த தலப்பாகை முதல் முறையா என் கைக்கு வந்ததோ அன்னைக்கே இதுல இருக்கிற சத்தத்தை நான் கவனிச்சேன். குருதேவா, மகாராஜா, உங்களுடைய பாட்டனார் உண்மையிலேயே ரொம்ப சாதுரியமானவர். விலை மதிக்க முடியாத இந்த ரத்தினத்தை யாரும் திருடக்கூடாதுங்கிறதுக்காக அவருடைய தலப்பாகையிலே மறைச்சு வச்சிருந்திருக்காரு. தேவைப்படும் போது நாட்டு நல்லதுக்கு பயன்படுத்துமேனு தான் வச்சிருக்கணும். அதனால என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, நீங்க இந்த தலப்பாகையை எங்கேயாவது பாதுகாப்பா வைக்கணும். இது யாரும் திருடிடக்கூடாது இல்லையா? இல்லைன்னா அனாவசியமா நான் தான் தூக்கு மேடைக்கு ஏற வேண்டியதாயிடும்.
பண்டித ராமகிருஷ்ணன் மறுபடியும் தப்பிச்சிட்டான். இவனுக்கு நேரம் நல்லா இருக்கு. அந்த நல்ல நேரம் எவ்வளவு நாளைக்கு கை கொடுக்குதுன்னு பார்க்கறேன். இதை வாங்கிக்கோ பண்டிதனே ராமகிருஷ்ணா. உன் புத்திசாலித்தனத்துக்கு என்னோட பரிசு. உன்னுடைய புத்திசாலித்தனத்தையும் அறிவு திறனையும் நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணன் 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 பண்டிதர் ராமகிருஷ்ணன். குருதேவா, சொல்லுங்க மகாராஜா. எனக்கு என்னோட தாத்தாவோட தலப்பாகை கிடைக்குமா? இந்தாங்க மகாராஜா. நன்றி நன்றி. மகாராஜா கிருஷ்ண தேவராய மகா